ஹே ஆமி செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட டீச் யூ எ லெசன். இன்றைக்கி லெசன் 3 பார்க்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் கொத்தோடு அள்ளிட்டு போய் அப்படியே லாக்கப்பில் உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே ஜங்குக்கோ அப்படியே உட்காந்துட்டுருக்க. இந்த பக்கம் நம்மளால் கைராவோ ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டுருக்கா. அநேகமாக நம்மளை இன்னும் 1 வீக் வச்சுருந்தா தான் அனுப்புவானுங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்ல, எதை 1 வீக்கா? ஏன் எதுக்கு 1 வீக் விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கேட்க, இன்னும் 1 வீக் எக்ஸாம், ஸோ அது முடிஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அதுக்கு முன்னாடி விட்டால் நம்ம போய் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணிடுவோம்ல. அட பாவீங்களா அப்படின்னு இப்போ தான் புரியுது எதுக்காக உள்ள தூக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ எக்ஸாம் வருது, அதில் எப்படி அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே தூக்கி இவங்க உள்ள வச்சுட்டாங்கன்னு அதை ஜங்குக்கு ஈஸியாகவே கணிச்சிட்டார். அதை பற்றி பேசிகிட்டு இருக்க இங்கே கட் பண்ணால் இந்த டுபாக்கூர் சார் இருக்கான்ல, அவன் போய் அந்த ஒரு பெரிய இடத்து பொம்பளை இருக்கும்ல, அந்த பொம்பளை தான் போய் சந்திக்கிறாரு. ஸோ அந்த பொம்பளையோ தான் பொண்ணோட படிப்புக்காக என்ன வேணாலும் செய்வாங்க மட்டும் அந்த ஆளுக்கு பணம்லாம் கொடுக்குது. ஸோ பணத்தை கொடுத்து படிக்க வைக்கிறது போல ஒழுங்காக அவங்க பொண்ணை படித்து பாஸ் பண்ண சொல்லலாம். என்ன பண்ணுறது, சில பேர் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொம்பளைக்கும் தன் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு மார்க் வரும், அதனால் பணம்லாம் கொடுக்க இந்த ஆளை அதை பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், ஆனாலும் அந்த பையன் எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக என் பொண்ணு ஃபஸ்ட்டு வர முடியாது, அவனை எப்படியாவது எக்ஸாம் எழுத விடாமல் நீங்கள் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளை சொல்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நம்ம ஏன் அவனை எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணணும், இந்தாங்க உங்களுக்கு நான் ஒரு இது அனுப்பியிருக்கேன் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலோ என்ன எக்ஸாமோ அதோட கொஷின் பேப்பர்ஸை ஃபுல்லாக லீக் பண்ணி விட்டுறான். ஸோ லீக் பண்ணி விட்டதும் இந்த நீட் எக்ஸாம் பேப்பர்ஸ் இப்போ இந்த கொஷின் பேப்பர் லீக் ஆச்சுல அந்த மாதிரி போல். ஸோ இப்போ ப்ரொட்டஸ்ட் யாரெல்லாம் அதுக்கு தெரிஞ்சு இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நாட்டில் நிறைய விஷயங்கள் என்னடா நாடு எங்கடா போகுது, நாசமாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி இருந்தாலும் லீக் பண்ணிவிட அந்த மாவும் அப்படியே வாயெல்லாம் பல்லாம், ஐயோ சார் இதே கொடுத்துட்டீங்களா அப்படின்னு. நம்ம இதுக்கு அவனை எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணணும், அதுக்கு பதிலாக உங்கள் பொண்ணுக்கு இந்த கொஷின் பேப்பர்லாம் கொடுத்து ஒழுங்காக படிச்சுட்டு அப்படியே எழுத சொல்லுங்கள், அவ்வளோதான் அவங்க பொண்ணு ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த பொம்பளைக்கும் ஓகே இது கிடச்சிச்சே போதும் அப்படின்னு. அங்கெல்லாம் சும்மா டிக் பண்ணுற மாதிரி தானே, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும் போல். ஸோ ஈஸி அந்த மாதிரி தூக்கிட்டு கிளம்பிடுது. கட் பண்ணால் இங்கே ஜிமின் மட்டும் வெளியில் இருக்கார். பிகாஸ் ஜிமின் எந்த இதுலேயும் டேரெக்டாக போய் இன்வால்வ் ஆகலை, யாரையும் எந்த இதுவும் பண்ணலை. அதனால் ஜிமினை வெளியில் விட சொல்லி நம்ம கல்வி அமைச்சர் ஜங்குக்கும் சேர்த்து பேசியிருப்பாங்க. அதனால் ஜிமின் லாக்கப்பில் இருக்க மாட்டான், வெளியில் தான் இருப்பான். அவனும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிட்ட இப்போது அப்படியே உட்கார கல்வி அமைச்சரும் அப்படியே பார்த்துட்டு, ஜிமின் நீ ரொம்ப நாளாக என்கிட்ட இந்த வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தில்ல, இப்போ போவோம் ரிசைன் லெட்டர் கூட நான் சைன் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, அவனுக்கும் மனசே இல்லை இந்த மாதிரி ஒரு நிலமையில் எப்படி விட்டுட்டு போகிறதுங்கிற மாதிரி. ஜிமினோ இல்லை சார் அது அப்படின்னு எதுவும் சொல்லுவார். நான் சொன்னது செய்டா, உனக்கு வேலை இல்லை, நீ ஒழுங்காக ரிசைன் லெட்டர் எழுதிடுவா, நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு அவர் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்ல, ஜிமினோ சரி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போய் இப்போ ரிசைனிங் லெட்டர் அவர் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வராரு. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே அவர்கிட்ட நீட்டாக அவரும் முறைச்சிட்டு அதை வாங்கி சைன் பண்ணி ஏதோ கண்ணாலே ஜாட பண்ணி அதை ஜிமின்ட்டு கொடுக்க, அதை வாங்கிட்டு ஜிமினும் கிளம்பிடுறாரு. இப்போ கட் பண்ணால் அந்த கிளாஸ் ரூம் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனும் உட்காந்துருக்கான். இந்த பணம் கொடுத்துச்சுல அந்த பொம்பளையோட பொண்ணும் உள்ளே வரா. ஸோ அவளும் தற்கொலை போல் இருக்குது, சரியான பைத்தியகாரி. கொடுத்த கொஷின் பேப்பரை கூட ஒழுங்காக மக படிக்காமல் வந்திருக்குது, அதெல்லாம் பூரா பிட் எடுத்துகிட்டு வந்துருக்கு. பிட்டுனா அப்படியே கையில் 1 2 3 நம்பராக போட்டு வந்துருக்கு, சூஸ் த பெஸ்ட் மாதிரி தானே அது. ஸோ ஃபிங்கர்ஸில் ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு இருக்கிற பைத்தியம் அப்படியே அது பாட்டுக்கு போய் ஈனி இழிச்சிட்டு உட்காருது. ஸோ அந்த ஆளும் கொஷின் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, வாங்கிட்டு எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆளுக்கும் அந்த ஆள் பார்க்குறான் அது பிட் அடிக்குதுன்னு தெரியுது, இருந்தாலுமே அவன் தானே கொஷின் பேப்பர் எடிட் பண்ணியிருக்கான், இதெல்லாம் மட்டும் கண்டுக்க போகிறான், அவன் மட்டும் கண்டுக்காம தான் அந்த ஆள் இருக்கான். ஸோ இப்படி அந்த எக்ஸாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு நாள் நடந்த எக்ஸாமை உடனே திருத்திடுவாங்க போல பேப்பர்ஸ்லாம். ஸோ அதோட ரிசல்ட் அப்படியே பார்க்க அந்த ஆளுக்கும் செம்ம ஷாக்காக இருக்குது. பிகாஸ் அந்த ஆள் பணம் வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு கொஷின் பேப்பர்லாம் கொடுத்துமே அந்த பொண்ணு 0 மார்க் எடுத்திருப்பா. எப்பட்றா அப்படின்னு சொல்லி அவர் கிராஸ் செக் பண்ணும்போது தான் தெரியுது, அவர் கொஷின்லாம் அதே கொஷின், பட் அதெல்லாம் ஆர்டர் மட்டும் மாறி இருக்கு. இந்த மேடம் தான் அப்படியே மக்கில் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க பாட்டுக்கு 1 2 3 1 2 3ன்னு போட்டு வச்சா அங்கே எல்லாமே ஆப் அடிச்சு விட்டு முட்டை மார்க் வாங்கியிருக்காங்க. இவருக்கோ ஐயோ இது மாறிச்சு நாளடா எடுத்தேன் அப்படின்ட்டு இந்த டுபாக்கு இருக்கோ அள்ளு தாங்கலை, பணம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த எக்ஸாமையும் எப்படியும் இதான் கொஷின் பேப்பர் மாறி இருக்கும். ஸோ இந்த லூஸு பாக்கியோ படிச்சிருக்காது, கண்டிப்பாக இந்த மாதிரி தான் மக்கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளும் அதை தடுக்கணுமேனு அழுது அடிச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப வயிற்றுல ஃபயர் இன்ஜின் மாதிரி குடுக்குடுன்னு ஓடி வரான். ஸோ டுபாக்கூர் சார் உள்ளே போகிறோம், நம்ம ஆள் ஜங்குக்கு அப்படியே ஸ்டைலாக உள்ள என்ன சார் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, இப்போ எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அது நீ அப்படின்ட்டு அந்த ஆளும் அப்படியே எப்படா இவன் வெளியே வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஜங்குக்கோ இப்படி வெளியே வந்தேன், அதெல்லாம் மற்றபடி வெளியே போய் பேசிக்கலாம், எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி
அந்த ஆள் அல்லையக்கா தூக்கிட்டு விழுறான். ஆக்சுவலி இவங்க வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் வெளியில் வந்திருப்பாங்க. இந்த பக்கம் கல்வி அமைச்சரையுமே போட்டு எல்லோரும் வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் அப்புறம் எதிர்கட்சின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு குடஞ்சி எடுத்துட்டு இருக்க. ஜங்குக்கோ அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் சமாளிச்சுக்கோங்க, நான் போய் பார்க்க வேண்டிய வேலை இருக்குன்னு தான் இங்கே வந்திருப்பாரு ஸ்கூலில். ஸோ ஸ்கூலுக்குள்ளே வரும் வந்துட்டு அந்த சாரை தான் தேட அந்த ஆளோ வந்துட்டு இன்னும் போயிட்டு கழுவாதவமாக தான் குடுன்னு திடீர்னு ஓடிருப்பான். ஸோ ஜங்குக்கோ என்ன இவன் இந்த ஓட்டம் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னாடியே வந்துட்டு உள்ளே வந்து லாக் பண்ணியிருப்பாரு. அந்த ஆளுக்கும் வெளியில் வரமில்ல, நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஆள் கொஷின் பேப்பரை பார்க்குறான். இதுவும் மாறி மாதிரி தான் இருக்குது, ஏதோ பெருசாக நடந்திருக்கணும். அந்த ஆள் திரு முழிக்க ஜங்குக்கு அவர் அப்படியே நக்கலாக பார்த்துருக்கேன். ஆக்சுவலி இப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க என்ன நடந்திருக்குன்னா, அவர் ரிசைன் லெட்டரில் ஒன்றும் சைன்லாம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டார். அதில் வந்துட்டு அவர் ஒரு ஐடி பாஸ்வேர்ட் மாதிரி தான் போட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அதை கொண்டு போய் வச்சு தான் அவன் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட ஜிமினுக்கோ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அது என்னென்னா இந்த கொஷின் பேப்பர்ஸ் இருக்குல்ல இவங்க எடுத்து வச்சுருப்பாங்க, அதுதான் அங்கே வந்துட்டு ரிவீல் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்ததுமே ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு என்னென்னா கொஷின் பேப்பர் தான் மாற்ற சொல்லியிருக்காரு. மாற்றுறதுனா கொஷினே ஃபுல்லாக மாற்றுறதில்ல, ஒன்லி அதோட அந்த ஆல்ஃபபெட்டிக் நம்பர்ஸ் ஆர்டர்ஸ் மட்டும் மாற்ற சொல்லியிருப்பாரு. அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு சஃபில் பண்ணி விட்டுருப்பாரு, கொஷின் எல்லாம் மாற்றி இப்படி மிக்ஸ் பண்ணி விடவும் அவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல. அவங்க வந்துட்டு அப்படியே ஆர்டரை படிச்சுட்டு வந்தனால அப்படி எழுதும்போது தப்பாக தானே ஆகும். ஸோ வந்துட்டு இங்கே ஆர்டரை மட்டும் மாற்றி வச்சுட்டு மனுஷன் அதே மாதிரி ரெடி பண்ணி அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் எப்படிலாம் வந்துட்டு ஹேக் பண்ண முடியுமோ கேமராஸ் எல்லாத்தையுமே வந்து ஹேக் பண்ணி நம்மளால தான் செம்மையான ஹேக்கர் ஆச்சு. ஸோ சத்தம் இல்லாமல் போய் அந்த கொஷின் பேப்பரை தூக்கிட்டு இந்த கொஷின் பேப்பர் இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆள் அப்படியே வந்திருப்பாரு. ஸோ இதுதான் அந்த ஃப்ளாஷ்பேக்கு. இந்த ஆளும் இங்கே வந்துட்டு நம்ம கரப்பாம்பூச்சியை பார்த்த மாதிரி ஆளை தூக்கி இருக்கு ஆமியான்னு கத்திக்கிட்டு இருக்கான். முடியாது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் வந்துட்டு இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க தான் ஏதோ ஃபோர்ஜெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படிங்க மாவனை நீ பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோ டே ரொம்ப பண்ணாதடா அப்படின்னு அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அப்படியே தூக்கிட்டு வந்து அப்போ வந்துட்டு அந்த டிவியில் வந்துட்டு ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு. அதை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி என்னென்னா இந்த சார் என்ன ஃபோர்ஜரி பண்ணுறான் அப்படிங்கிறது இந்த டுபாக்கூர் எவ்வளோ பெரிய டுபாக்கூருங்கிறத அங்கே வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. பச்சையாக வந்துட்டு ஆடியோ ஒன்று ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து அந்த அம்மா பணம் கொடுத்தது, இந்த ஆள் வாங்கினது, இவங்க பேசின ஆடியோ தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வீடியோவும் வருது. அதில் கைரா தான் நிற்கிறா. அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நாங்கள் கொஸ்டினை மாற்றிருக்கோம், இப்போ எக்ஸாம் நடந்துச்சுல அதோட ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் எடுக்க முன்னாடியும் செகண்ட் மார்க்காவது எடுத்துகிட்டு இருந்த அந்த டாப் ரேங்க் வாங்குற பொண்ணு இன்றைக்கி வந்து 0 எடுத்திருக்கா. எப்படி கொஷினை ஒன்றும் நாங்கள் மாற்றலை, அந்த கொஷின் அப்படியே இருக்குது, ஒன்லி சஃபில் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கே அவளால் ஆன்சர் பண்ண முடியல. பிகாஸ் பணத்தை கொடுத்து இவங்க அம்மா கொஷின் பேப்பர் வாங்கினதுல இந்த கொஷின்ஸ் அரேஞ்ச் வந்து வேறு, இப்போ நாம் மாற்றினது வேறு. ஆக மொத்தம் கொஷின்லாம் ஒன்று தான், பட் அங்கே மாற்றி மட்டும்தான் வச்சுருக்கோம் நம்பர்ஸை. இவ கொஞ்சம் யோசிச்சு படிச்சிருந்தானா படிக்கிறப்பல தானே படிச்சிருந்தா கண்டிப்பாக ஏதோ ஒன்று ரெண்டாவது கரெக்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவ அப்படியே அடித்தா காப்பி அடிச்சுட்டு வந்து இங்கே 1 2 3 போட்டு வச்சா இங்கே காலை வாரிடுச்சு. இதுதான் இவன் வந்துட்டு 0 மார்க் எடுக்க காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த டுபாக்கூர் சார் பார்த்த வேலைகள் இதுக்கு மேலேயும் அந்த ஆள் வந்து கொஷின் பேப்பரை லீக் தான் பண்ணியிருக்கான், இவன் டுபாக்கூர் வேலை தான் பார்த்துருக்காங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் உங்களுக்கு என்ன காட்டுறது அப்படிங்கிற மாதிரி அங்கே கைரா பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட செம்ம கடுப்பாகி பொங்கி எழுந்துடுறாங்க. அவங்களால இதெல்லாம் ஏற்றிக்க முடியல. ஏன்னா இத்தனை பேர் படிச்சுட்டு வருவாங்க, இவங்க பட்டுக்க காசை வாங்கிட்டு வந்து இப்படி இது பண்ணால் அப்படி எவ்வளோ ஆத்திரம் வரும். ஸோ வந்துட்டு அந்த பொண்ணை போட்டு கிளிக்கிறாங்க, நீ இப்படி தான் இத்தனை நாள் பாஸ் ஆனியா அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணும் அழுதுட்டு அங்கேருந்து ஓடிடுறா. ஸோ அப்படியே அங்கே பிரச்சனை போயிட்டுருக்க. கட் பண்ணால் இங்கே நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரோ இப்போ தான் வாயை திறக்கிறாரு. இவ்வளோ நேரம் நீங்கள் இவ்வளோ கொஸ்டின் கேட்டீங்க, இப்போ நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் இப்போ லாஸ்ட்டாக எங்கள் டீம் போயிருக்க அந்த ஸ்பெஷல் டீம் போயிருக்கல, அந்த டீம் போன ஸ்கூலில் இந்த மாதிரி ஃபோர்ஜரிலாம் நடந்திருக்கு, வந்துட்டு பணம் வாங்கிட்டு கொஷின் பேப்பரை லீக் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரிலாம் நடக்கும்போது எங்கள் ஸ்பெஷல் டீம் இதுக்கு மேலேயும் இல்லாமல் இங்கேருந்து போயிடணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஷினை வைக்க எல்லாரும் அமைதியாக இருக்க. அப்புறம் இப்போ நடந்ததே ஃபோர்ஜரி, அதில் எத்தனை பேர் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து இந்த கொஷின் பேப்பரை வாங்கியிருக்காங்கிறதுலாம் எங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த பேரண்ட்ஸோட நேம்லாம் இப்போ நான் லீக் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக தானே பண்ணுறாரு. ஸோ எந்த பயமும் இல்லாமல் அந்த நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியிடுறாரு. எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து கொஷின் பேப்பர் வாங்கி வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்கங்கிற மாதிரி விட அதில் இவ்வளோ நேரம் போட்டு அவர் வருத்தெடுத்துட்டு இருந்தானே அந்த எதிர்கட்சி அந்த தலைவரோட நேமும் கூட வருது. பிகாஸ் இவ்வளோ நேரம் சொன்னால் அந்த பெரிய இடத்து பொம்பளை அந்த பெரிய இடம் வேற யாரும் இல்லை, நம்ம தீய சக்தியோட பொண்டாட்டி தான். ஸோ அதனால தான் தீய சக்தி மாட்டிக்கிட்டார். ஸோ அந்த ஆளோ அப்படியே திருன்னு முழிக்க இங்கே நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரோ இந்த இடத்துல ஒரு பஞ்சு செம்மையாக பேசியிருப்பாரு. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். என்னென்னா எஜுகேஷனுங்கிறது இங்கே எல்லாத்துக்கும் கரெக்டாக கிடைக்கணும், சமமாக கிடைக்கணும். இதில் வந்துட்டு படிக்கிறவன் படிப்பான், படிக்காதவன் அவனுக்கு என்ன முடியுதோ அதை செய்வான். அதை விட்டுட்டு அதை காசு கொடுத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல திறமை இருக்கிறவனுக்கு வேலை கிடைக்காம போயிடும். திறமையே இல்லாதவன் அந்த இடத்துல காசை கொடுத்து போய் வாங்கினாலும் அந்த வேலையை அவனுக்கு பார்க்க தெரியாது.
படித்து சின்னதுலேருந்து அதை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் போய் அந்த இடத்துல உட்காரும்போது பொறுப்பாக அந்த வேலையை பார்ப்பான். ஸோ இப்போ புரியுதா, ஒரு வேலை சரியாக நடக்கணும்னா கூட அதை நம்ம பேஸ்மெண்ட்டு தான் கரெக்டாக இருக்கணும். ஒழுங்காக படித்தவன் போய் அந்த வேலையில் உட்காந்தா தான் அவனால் அந்த வேலையை பார்க்க முடியும். ஒன்றுமே தெரியாதவன் பணத்துக்காக போய் உட்காந்தானா வேலைகள் தப்பாக தான் நடக்கும். போலி டாக்டர்ஸ், போலி இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி உருவாகிறதுக்கு காரணமும் இந்த மாதிரியான அடிப்படையில் சில தப்புகள் நடக்கிறனால தான். இனி நாங்கள் ஸ்பெஷல் டீம் எதையும் விடாது, எல்லாத்தையும் அடி முதல் ஆணி வரை அப்படி நோண்டுண்டா அப்படிங்கிறத அவர் பகிரங்கமாக வெளியிடுறாரு, சொல்கிறாரு. இதுக்கப்புறம் எங்கள் டீம் யாரையும் விடாது, எல்லா வேலையும் கரெக்டாக பார்க்கும், எப்பவும் போல தான் ஆஸ் யூஸ்வல் இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இனி இந்த பணக்காரன் ஏழை அப்படின்லாம் எஜுகேஷன் சிஸ்டம் மாறாது. எல்லாத்துக்கும் ஒரே படிப்பு தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சிஸ்டம் இப்படி தான், முடிஞ்சால் மூடிக்கிட்டு படிங்கடா, இல்லை பொத்திக்கிட்டு கிளம்புங்கடா அப்படிங்கிறத அவர் பாட்டுக்கு சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த நேம் லிஸ்ட் இருக்குல்ல, இதில் உள்ளவங்க யாராவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளிநாட்டுக்கு ஓடிலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் வீசா அனைத்தும் முடக்கப்படும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஒரு பஞ்சை போட்டு விட, இங்கே நம்ம தீயசக்தி ஒய்ஃபோ வந்து பதறுது. அந்த அம்மா வெளிநாட்டுக்கு ஓடிலான்னு பார்த்தா இவர் இப்படி வேறு வச்சு நமக்கு வச்சாம்பார் ஆப்புன்ட்டு அந்த அம்மா கதறிக்கிட்டு கிடக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்கூல்லையும் ப்ராப்ளம் சால்வ்டு. யார் தப்பு பண்ணாரோ அந்த சாரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. பசங்க நிம்மதியாக இருக்காங்க, இப்போ ஒழுங்காக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கல்வி தான் கிடைக்கணும், இதுதான் நியாயமும் கூட. ஸோ நம்மால் வந்துட்டு அந்த படிப்பாலாம் அந்த பையனும் ஓடுன்னு ஓடி வரான். பிகாஸ் நம்ம ஆளுங்க ஹீரோஸ் 3 பேரும் அந்த ஸ்கூலை விட்டு வேலை முடிச்சுலாம் கிளம்பிட்டாங்க. பெட்டி படிக்கோட அவங்க கிளம்ப இவங்க குடுன்னு ஓடி வந்து குறுக்க நின்று அப்படியே வந்துட்டு அவங்க 3 பேர்த்தையும் பார்த்து அப்படியே வந்துட்டு போ பண்ணி, சாரி நான் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் நான் உங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸுங்கிற மாதிரி அவனும் சொல்ல, இட்ஸ் ஓகே இது எங்கள் கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் 3 பேரும் அங்கேருந்து கிளம்ப. இங்கே வந்துட்டு அந்த சார் இருக்கால் டுபாக்கூர், அவனை வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. எதுக்குன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கதையில் பார்த்தோம்ல, நம்ம மேனாமினிக்கு அவளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணதும் இந்த ஆள் தானே. ஒரு வேளை இந்த ஆள் ஒழுங்காக அந்த பிள்ளையை நோண்டாமல் இருந்தால் அது ஒரு வேளை நல்லா படிச்சிருக்குமோ என்னமோ, அந்த பிள்ளையை நோண்டி விட்டு அந்த பிள்ளையை இன்ஃப்ளூயன்சர் ஆக்கி அது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க காரணமே தானே. ஸோ அதனால் அந்த ஆளை பிடிச்சி அந்த மேனாமினிக்கு கிட்ட தான் கொண்டு போய் விடுறாங்க. அவளை இப்படி தடம் போகிறண்டு, இல்லாட்டி அவன் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பாள், அவளையும் இப்படி ஸ்பாயில் பண்ணி இன்றைக்கி ஜெயிலில் உட்கார வைக்க காரணம் இந்த ஆள் தானே. சும்மா விடுவாளா, சும்மா ஊடு கட்டி அடிக்கிறா, கழுவி ஊற்றி அந்த ஆள் தலையில் கரிச்சட்டியை கவுத்த மாதிரி போட்டு அந்த கிளின்னு கிழிச்சு விட்டா. எந்த ஒரு கறியாக இருப்பா இந்த இழிக்கிறாங்கிற மாதிரி அந்த கிழிக்கிறா. ஸோ இதோட அவங்களோட பாட்டு அப்படியே கட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கும்ல, ஐயோ எனக்கு உள்ளதில் இது தாண்டா செம்ம காமெடியாக இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி நிறையா டார்ச்சர் பண்ணுறாங்க, நானுமே அனுபவிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு அந்த இடம் அங்கே வந்துட்டு ஒரு லேடி இருக்காங்க அந்த ஸ்கூலில். ஒரு தான் அதுனா இது நாள் வரைக்கும் நடந்ததுலாம் கூட பெரிய பெரிய ஸ்கூல், இது சின்ன அரை கிளாஸ், அதுக்கே பாருங்கள். ஸோ வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஒரு ரூமில் நிற்கிறாங்க. அது ஒரு எல்கேஜி கிளாஸ் ரூம் தான். சுற்றி பார்க்குறாங்க, எனக்கு இதுக்கு மேலே முடியல, இதோட நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி, ஆனால் நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், என் டைரியை பாருங்கள், அப்போ யார் இதுக்கு காரணம் தெரியும், அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி போயிட்டுருக்கு. அந்த லேடியும் வந்து அந்த கிளாஸ் ரூமை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நடுவில் வந்து நின்று ஒரு லப்பர் பேண்ட் மாதிரி தெரியுது, எல்லோ கலர் ரோப் மாதிரி, அது என்னன்னு தெரியல சரியா, அந்த பெல்ட் மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு அப்படியே தலையை விட்டு அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணிக்க நிற்கும் போது சடனாக ஒரு கதவு திறந்துட்டு யாரும் உள்ளே வராங்க. டக்குன்னு அவங்களும் தலையை அப்படியே வெளியில் எடுத்துக்கிறாங்க. அப்படியே பதட்டத்தோடு அவங்க பார்க்க உள்ளே வர்றது வேற யாரும் நம்ம ஆள் கைரா தான். ஸோ எப்போ இந்த இடத்துக்கு டக்குன்னு வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது கைராவோ புரிஞ்சுக்கிறா சூழ்நிலை அந்த அளவுக்கு அவள் மக்கள். ஸோ பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு. அவளும் வந்துட்டு, இங்கே என்ன மேடம் பண்ணுறீங்க, அங்கே எல்லாத்துக்கும் டீச்சர்ஸ்க்கெலாம் மீட்டிங் நடந்துருக்கு, அங்கே போங்க, எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்க. ஓ அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு பார்த்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்திலே இருக்க. அவன் நார்மலாக பேசவும் இவங்களுக்கும் கொஞ்சம் அப்பாடான் இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற வரைக்குமே கைரா அவங்களே பார்த்துட்டு அவங்களும் வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு இதே மாதிரி அவங்கள மாதிரி ஸ்டாஃப் இருக்காங்களே, எல்லோரும் தான் டீச்சர்ஸ்லாம் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே கைரா தான் போய் ஒரு பேப்பர் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா. இது கவர்மெண்ட் சைட்லேருந்து நாங்கள் ஸ்பெஷல் டீமு, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னா, உங்களுக்கு ஏதாவது இங்கே பிரச்சனையோ இல்லை வந்துட்டு ஏதாவது மனக்குறை இருந்தால் எங்கள்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம், உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா ஹெல்ப்பும் எங்களால் முடிஞ்ச என்ன ஹெல்ப்போ அதை நாங்கள் பண்ணுவோம். ஸோ யாரும் வந்துட்டு பயப்பட வேணாம், இதை பண்ணுங்கள், இது ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான், உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே அந்த பேப்பரை வாங்கி எழுதவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எழுதிலாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிடுறாங்க. எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த மிஸ்ஸோட பேர் ஜியோன். பட் நம்ம இவங்களாம் அடி தாங்கின்னு கூப்பிடலாம், பயபில் எவ்வளோ தாங்கியிருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ வந்துட்டு இந்த அடி தாங்கியோ அப்படியே வந்துட்டுருக்கு. நம்மளால் கைராவோ குறுக்க போந்து, நீங்கள் மட்டும் கொஞ்சம் இருங்க, உங்ககிட்ட நாங்கள் வந்து பேசணும், உங்களுக்கு தான் கவுன்சிலிங் முக்கியம், நீங்கள் எழுதின பேப்பரை பார்த்தோம், ரொம்ப வந்துட்டு மன உளைச்சல் இருக்கீங்க, நீங்கள் சூசைட் பண்ணிருக்கிற ரேஞ்சுக்கு இருக்கீங்க, ஸோ உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறா.
அதே சமயம் இங்கே கட் பண்ணால் நம்ம ஜங்குக்கும் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவரை பார்க்க வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லை, அந்த அடிதாங்கி இருக்கலாம் அதோட அம்மா தான். பாவம் அவங்களும் வந்துட்டு கதறி அடிச்சுட்டு டைரியோடு ஓடி வந்திருக்காங்க. ஜங்கு கிட்ட அந்த டைரியை காமிச்சு, சார் இதை பாருங்கள், இது என் பொண்ணு தான் எழுதியிருக்கா, எனக்கு இதை பார்க்கும் போதே ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது சார். என்ன தான் என் பொண்ணு படித்து இப்போ பெரிய டீச்சராக இருந்தாலும் அவள் எனக்கு குழந்தை தானே சார், என் பொண்ணுக்கு மன கஷ்டம், அதை நினைக்கும் போது எனக்கு பதறுது, ஏதோ ஒன்று தப்பாக நடந்துருமோன்னு, ப்ளீஸ் அவளுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணுன்னு அவங்களும் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க டைரியை பார்த்து அவங்க ஹெல்ப் கேட்கவும் தான் நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து இங்கே பூந்துருக்கு. ஸோ வந்துட்டு அந்த ஜங்குக்கும் அந்த டைரியை பார்க்கும் போதே அவரால் புரிஞ்சுக்க முடியுது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு யார் காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்கக்கிட்ட போய் கேட்டால் தானே தெரியும். ஸோ அதனால தான் இங்கே வர அப்படியே கட் பண்ணால் இங்கே கைராவோ அப்படியே வந்துட்டு அந்த மிஸ் கூட வந்துட்டு அந்த கிரவுண்டில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த சியோனை பார்த்து, அதாவது நம்ம அடிதாங்கியை பார்த்து அப்படியே கைராவோ, இங்கே பாருங்கள், நீங்கள் பயப்பட வேணாம், உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க தான் நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் கவுன்சிலிங் எடுக்கிற வரைக்கும் இங்கே வந்துட்டு நீங்கள் கிளாஸ் எடுக்க வேணாம் அப்படிங்க. அவ்வளோ ஒன்றும் புரியாமல் பார்க்க, இதுக்கெல்லாம் என்ன திடீர்னு, நான் எதுவும் வந்து அந்த பேப்பர்லேயும் எழுதலிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்க, உங்கள் அம்மா தான் எங்களை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க வாட் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. எஸ், நீங்கள் எழுதி வச்சுருந்தா எல்லாத்தையும் உங்கள் அம்மா படிச்சிட்டாங்க, உங்கள் டைரியை பார்த்து தான் உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் தேவை, நீங்கள் எதுவும் பண்ணிக்குவீங்களோன்னு பயந்து தான் எங்களை அனுப்பியிருக்காங்கிறத கைரா சொல்ல, இப்போ தான் வந்துட்டு அவளுக்கு அப்படிதான் இங்கே ஒரு மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் அம்மா ஃபுல்லாக படிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறா. பிகாஸ் அம்மா தான் படுற கஷ்டத்தை நினச்சி அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வந்துட்டு படிச்சிட்டாங்க, ஸோ உங்களுக்கு இப்போ கவுன்சிலிங் தேவை, நீங்கள் அமைதியாக இருங்க, அது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கைரா சொல்ல, அது நான் போயிட்டா அப்போ அந்த கிளாஸை யார் பார்த்துக்குவா அப்படின்னு அப்போ கூட அந்த இடிதாங்கி அவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்குது. ஸோ வந்துட்டு அடுத்து யார் வருவாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நாங்கள் எங்கள் பக்கத்துலேருந்து ஒரு சாரை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எது இல்லை வேணாம், நான் போயிட்டா இன்னொருத்தங்க அந்த இடத்துக்கு வந்து இன்னும் கஷ்டப்படுவாங்க, அதை நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளோ வந்துட்டு தான் எவ்வளோ பெரிய நிலமையில் தனக்கே ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணும் போல இருக்குது. இப்போ இவன் வந்துட்டு அவனை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கா. கைராக்கோ நினைக்கும் போதே பாடுறா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனசு அப்படின்றதுக்கு, நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், இப்போ உங்களுக்கு தேவை அமைதி தான், ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், ஏன்னா எங்கள் ஆள் நல்லாவே பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி கட் பண்ணால் இங்கே காட்டுறது வேறு யார், நம்ம ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு நிற்கிறாரு. பெரிய பசங்களையாவது அடித்து சமாதானப்படுத்தலாம், இதெல்லாம் சின்ன வாண்டுங்க. அந்த மனுஷனும் அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. அங்கே இருக்கிற பூரா குட்டி கொஞ்சம் அடிச்சோம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த மனுஷனுக்கோ ஐயோடே கம்முன்னு இருங்கடா அப்படிங்கிற மாதிரி, அமைதியாக இருங்க அப்படின்ட்டு கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசினாலும் அவனுங்க எதுவும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவனுங்க பாட்டுக்கு அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க. அவரோ இப்போ டேபிளில் டம்முன்னு தட்டி, டே அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு விட, அவனுங்களோ என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஜஸ்ட்டு ஒரு லுக் விடுறானுங்க. தட்டின சவுண்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க, அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதெல்லாம் முடியாது வேறு ஏதாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவனுங்க மறுபடியும் கத்த, டே அமைதியாக இருங்கடா, யோ இப்போ என்ன அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் குட்டி கொஞ்சம் ஆன்சலாக பார்க்க, நான் உங்கள் கிளாஸ் டீச்சர் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறானுங்க. அதுக்கா, டே நான் சொல்கிறத கேளுங்கடா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அவனுங்க மறுபடியும் அவனுங்க பண்ணுற சேட்டையை தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அந்த மனுஷனும் டேபிளில் தட்டி தட்டி டயர்டு தான் ஆகுறாரு. என்னடா இவனுங்க கிட்ட என்ன கோத்து விட்டிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஜங்கு பார்த்துருக்கா. அதில் ஒரு குட்டி கொஞ்சம் எழுந்திரிச்சு, சார் உச்சா வருது அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்க, அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்க, ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு, இதுக்கு நான் என்னடா ஹெல்ப் பண்ணுவோம், நீ தாண்டா போகணும் அப்படிங்க, இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணலன்னா இங்கேயே போயிடுவேன் அப்படிங்க. ஐயோ நான் வந்த வேலை என்ன, நான் பார்க்க போகிற வேலை என்ன அப்படின்னு அவரோ எங்கே மாப்பு போட விட்டுருவாங்களோ, டே இருறான்னு சொல்லும் போதே அவன் ஃபேண்டெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிடுவான். ஐயோ போய் வச்சிருவானோன்ட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு சூப்பர் மேன் மாதிரி மனுஷன் அப்படியே அங்கே ஓடுற. இதை பார்க்குற அந்த குட்டீஸுங்களுக்குலாம் நம்மளும் இந்த மாதிரி போகணுன்னு ஆசை வந்தது. ஸோ அவர் போய் ஒருத்தனை இறக்கி விட்டு திரும்பி வரதுக்குள்ள பூரா குட்டி குஞ்சானோ யூரினே விளாட்டியும் நாங்களும் போகணும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நிற்கிதுங்க. இது என்னடா எனக்கு வந்த சோதனைன்ட்டு நம்மளோ பண்ணுவோம் வந்துட்டு பார்சல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தனையாக தூக்கிட்டு சூப்பர் மேன் மாதிரி சொயின்னு பறந்து போய் ஒன்றொன்னே அவர் வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் டயர்ட் ஆகிட்டாரு. ஏன்னா 2-3 பேரெல்லாம் ஒரு அட்டன் டயத்தில் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடறாரு. என்ன பண்ணுறது, எல்லாம் நிற்கிறானுங்களே பூரா அப்பையில் டவுசரை வைத்தா என்ன பண்ணுவார், டே குட்டி குஞ்சான்னு வச்சு செய்கிறீங்கடா அப்படின்ட்டு அந்த மனுஷனும் பூராத்தையும் விட்டுட்டு வர. அடுத்த ஒரு வழியாக லஞ்ச் பிரேக்கும் வருது. எல்லாம் லஞ்சை சாப்பிட்டுட்டு அடுத்து சும்மா ஆக்டிவிட்டி மாதிரி ஏதோ பண்ணுவாங்க போல். அந்த குழந்தைங்களும் உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு ஏதோ ஆக்டிவிட்டி ஒவ்வொன்றும் பண்ணால் அதில் ஒரு குட்டி குஞ்சா என்ன பண்ணுறா, அதை வந்துட்டு ஒரு ஃப்ராக் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க ஒரு பாப்பா. ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு அதுக்கு சரியாக பண்ண தெரியல. ஸோ வந்துட்டு சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கூப்பிட்டு அந்த மனுஷனை ஏற்கனவே டயர்டாகி கிடக்காரு. அவர் நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு மூஞ்சி திருப்ப, அவ்வளோதான் ஏன்னா அதை அவள் பெரிய வச்சிருச்சு.
ஐயையோ! இப்ப எதுக்கும்மா நீ அலாரத்த ஆன் பண்ணங்கிற மாரி ஜங்குக்கு அழாத அழாத. இப்ப என்ன உனக்கு இத செய்யணும் அவ்வளோதானே? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க என்கிட்ட? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க அவருக்கே கொஞ்சம் பாவமாக போயிடுது. சரி சரி சாரி சரி சரி நான் உனக்கு செஞ்சு தரேன் அழாத அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ பார்த்து அது எப்படி பண்ணுறதுன்னு பேப்பர் ஃப்ராக் செய்ய அது அழகாக ஜம்ப் பண்ணுது. அதை பார்த்ததும் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் இப்போ ஓடி வந்துருச்சு. ஆளாளுக்கு ஒரு பேப்பரோட வந்து எனக்கு 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 அப்படின்ட்டு நிற்கிதுங்க. இங்கே ஜங்குக்கு அட குட்டி குஞ்சான்னு உங்கள்கிட்ட என்ன கோத்து விட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் பாடாப்படுறாரு. ஒரு வழியாக எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அப்படியே என்ன சொல்கிறது, காலையில் 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சவன் இன்னும் முடியல ஓட்டங்கிற மாதிரி ஈவினிங் ஆனதான் அப்பாடா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் இந்த மாதிரி ஸ்கூல் முடிச்சு போகிற மாதிரி ஒரு டயர்டாக வீட்டுக்கு போகிறாரு. பட் வீட்டுக்குள்ளே போனவருக்கோ வெறுமை தான். வீட்டு பக்கம் எல்லா பக்கம் திரும்பினாலும் உங்களோட ஞாபகங்கள் தான் வருது. ஸோ வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. உங்களுக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆனப்போ எடுத்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே கையில் வச்சுட்டு, ஆனால் உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாதுடி, இந்த குழந்தைங்கள சமாளிக்கிறதுலாம் சாதாரண வேலை இல்லை. டீச்சர் வேலைங்கிறது ஈஸி நினச்சிட்டு இருந்தேன். நான் உள்ளதுலேயே அதுவும் இந்த குட்டி பசங்களை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நீ எப்படி அதெல்லாம் பார்த்துருக்க? ரியலி ரியலி யூ ஆர் கிரேட் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவில் உங்கள் முகத்தை அப்படியே தடவி கொடுத்து அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு அந்த மனுஷன் அப்படியே படுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இப்போ தான் இந்த மிஸ் இருக்காங்கல்ல நம்ம அடிதாங்கி, அவங்களுக்கு அப்படி என்ன தான் நடந்தது அப்படின்னு காட்டுறானுங்க. ஸோ நம்ம அடிதாங்கிக்கோ அதான் ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு வந்துட்டு டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஆகிட்டாங்க. இனிமேல் நம்ம வந்து குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு பொறுப்பு, ஒரு டீச்சராக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு வந்து அவங்க ஹாப்பியாக பசங்களை வந்து முகம் சொல்லிக்க வைக்காமல் கிளாஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டேங்கிறனால அவங்க வந்துட்டு அங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கிளாஸ் எடுக்கும்போது பின்னாடியே பேரண்ட்ஸும் நின்றுட்டுருப்பாங்க போல். அதுங்கெல்லாம் பாடி கார்டு மாதிரி பின்னாடி நின்றுருக்கு. குட்டி குஞ்சாந்தெல்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லி தன்னோட நேமை சொல்லி மற்ற பசங்களையும் எழுப்பி ஒவ்வொருத்தங்களும் அவங்க நேமை அவங்கள வாயாலே சொல்ல வச்சு அதை வந்துட்டு போர்டில் எழுதி சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அங்கே ஒரு புளி மூட்டை இருக்குது. இதில் என்ன ஒரு கொடுமைனா இருக்கிற எல்லா பசங்களுக்கும் பேரை கிம்முன்னு வச்சு விட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வச்சுக்கோ ஒரு பேர், இவனுக்கு பேர் புளி மூட்டை, ஏன்னா அவன் சப்பியாக இருப்பான். ஸோ வந்துட்டு இது வந்து பாடி ஷேமிங்லாம் இல்லை, எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சா அந்த மாதிரி நான் சொல்லுவேன், அந்த மாதிரி தான். ஸோ நோ இஷ்யூஸ், இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது ஓகேவா. நம்ம புளி மூட்டையோ அப்படியே எழுந்து நிற்கிது. பட் அவனை வந்து ரொம்ப ஷை டைப் போல். அவன் பதிலே சொல்ல அப்படியே திருக்காம்புருக்கா நான் முழிக்க, சரிடா ஓகே குட்டி கொஞ்சம் நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயங்குறான். அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவங்களே வந்துட்டு அவனை உட்கார வச்சுறாங்க. இதெல்லாம் அவங்க அம்மா டெரர் பீஸு பின்னாடி நின்று பார்த்துட்ருக்கு. அது ஒரு சைக்கோ பீஸு. அந்த பீஸோ வந்துட்டு இதெல்லாம் கவனிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக அந்த சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு எவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்க போகிறாங்க, கொஞ்சம் நேரத்தில் விட்டுறாங்க. ஸோ எல்லோரும் ஃபஸ்ட் டேங்கிறனால ஹாப்பியாக வந்துட்டு அப்படியே அவங்க அம்மாங்களை போகும்போது நம்ம புளி மூட்டைக்கு வரான். அவனோட அம்மா டெரர் பீஸ், இது பேர் லீ, இது லீ இல்லை வில்லி. ஸோ வந்துட்டு அந்த டெரர் பீஸோ அப்படியே வந்துட்டு டெரர் இல்லை இது சைக்கோ பீஸு, சாரி சைக்கோ பீஸ் வந்து அப்படியே வந்துட்டு நம்ம மிஸ் இருக்காங்களா அடிதாங்கி அவங்கள வந்து மீட் பண்ணுது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து என் பையன் கொஞ்சம் அந்த மாதிரி அவனால் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் இது பண்ணுறான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்துட்டு இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் உங்களை வந்து நான் டேரெக்டாக வந்து டீல் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ண நம்பர் கிடைக்குமா ஐடி கிடைக்குமா அந்த மாதிரிலாம் வந்து இது போட்டு வாங்குது. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்கள. ஸோ வந்துட்டு அந்த ஊர்லலாம் வந்துட்டு ஆப் இருக்கும் போல, இப்போயுமே இங்கேயுமே சில ஸ்கூலில் இருக்குது. அந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்துட்டு எங்ககிட்ட பேசலாம், நான் அதில் வந்துட்டு உங்கள் பையனை பற்றி எல்லா இதை ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, சரி ஓகேன்ட்டு இந்த சைக்கோ பீஸும் கிளம்பிடுது. அம்புட்டு நல்லவளானே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இடிதாங்கியும் விட்டுருது. ஸோ வந்துட்டு இப்படியே வந்து 2 பேரும் அந்த டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே வந்துட்டு இவங்க கிளாஸ் ரூம் வந்து அந்த அடிதாங்கி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மெசேஜ் டோன் கேட்குது. ஸோ எடுத்து பார்க்குறாங்க. அதில் என்னென்னா நம்ம சைக்கோ பீஸ் இருக்குல்ல அது என்ன பண்ணியிருக்குதுன்னா மெசேஜ் பண்ணி வச்சுருக்கு. நான் இந்த மாதிரி வந்துட்டு புளிமூட்டோட அம்மா என் பையனை வந்து நீங்கள் நேம் கேட்டிங்க, அவன் சொல்லலைங்கவும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு டோனில் அவன்கிட்ட பேசுனீங்க, அவன்கிட்ட நீங்கள் பேசுனது எனக்கு வந்துட்டு அவன் வந்து அதனால தான் பயந்துருப்பான். ஸோ இந்த மாதிரி இனிமேல் என் பையன்கிட்ட நீங்கள் வந்துட்டு ரூடாக நடந்துக்கூடாது அப்படின்னு சாதாரணமாக அவங்க பேசுனது கூட சொல்லும். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறா சரி குழந்தை மேலே ஒரு அம்மாவுக்கு இருக்கிற பாசம் தானே, நம்ம சொல்கிறது தானே எல்லா அம்மாவும். ஸோ அதனால் ஒரு அக்கறையில் சொல்கிறாங்க போல். சரி அதனால் இது தப்பாக எடுத்துக்கல அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற அந்த ஓகே தான் இவங்களுக்கு இங்கே பிரச்சனையாக மாறப்போகுதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. பிகாஸ் நம்ம புளிமூட்டையோ பெருசாக ஒன்றும் படிக்கிற பையனும் கிடையாது, வாயை திறந்தே பேச மாட்டான், வாய்க்குள்ளே கொழுக்கட்டை மாதிரி தான் இருப்பான். அவனை கூப்பிட்டு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம அடிதாங்கி ஒரு வழி ஆயிரும். அந்த பயபலையோ படிக்கவும் படிக்காது, இப்படி ஏதாவது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்னாலும் அதையும் ஒழுங்காக செய்யாது. ஸோ அவங்களும் என்னதான் இருந்தாலும் ஆஸ் அ டீச்சராக கொஞ்சமாவது வந்துட்டு இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுப்பா, நீ கற்றுக்கோ, இது பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்லாம் தான் எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமா அவ்வளோ பொறுமையாக அந்த அடிதாங்கி சொல்லி கொடுத்தாலும் நம்ம புளிமூட்டையோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதுவே ஒரு அழுமுஞ்சி. ஸோ வீட்டில் போய் அத்தனையும் அம்மா சைக்கோ பீஸுக்கிட்ட ஒப்பிச்சிருவான். இந்த சைக்கோ பீஸ் அதோட சும்மா இருக்குமா, ஏற்கனவே
ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு ஆப் இருக்குது போடுறா மெசேஜ்னு சொல்லி இங்கே நம்ம அடிதாங்கிக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போல்லாம் நடந்துக்கூடாது, ஏன் பையன்கிட்ட இப்போல்லாம் நடந்துக்கூடாதுன்னு உடனே அது ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். அது அன்னைக்கூட மட்டும் முடியல, சைமல்டேனியஸாக நடக்க தான் ஆரம்பிக்குது. ஏன்னா எப்போல்லாம் புலிமூட்டையை வந்துட்டு எப்போல்லாம் இல்லை எப்போவுமே புலிமூட்டை வந்து எதையுமே படிக்காது, ஒழுங்காக இது பண்ணாது. என்ன தான் பொறுமையாக சொல்லி கொடுத்தாலும் அது போய் அப்படியே அம்மா கிட்ட பற்ற வைக்க அவன் தான் குழந்தை. நான் இந்த சைக்கோபீஸும் அதை புரிஞ்சுக்காமல் இப்போ பார்த்தாலும் மெசேஜாக சும்மா தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். மெசேஜ் ஒன்று கேட்டாலே அடி தாங்கி பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த பொம்பளையோ இப்படிலாம் பண்ணாத அப்படிலாம் பண்ணாத, நீ இதெல்லாம் பண்ணினா உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு ஒரு மிரட்டல் ரேஞ்சுக்கு அது பேச ஆரம்பிக்க, ஐயோ இப்படி ஒரு சைக்கோபீஸ்ட்டை மாட்டிட்டோமே அப்படின்னு இந்த முட்டா பீஸும் பயந்து இதுக்கோ வந்துட்டு நம்ம என்னடா அப்படி பண்ணிட்டோம், புலிமூட்டையை சும்மா தானடா வந்துட்டு இது பண்ணோம், இதுக்கு அவன் தான் குழந்தை பயந்து போய் சொல்கிறான்னா இந்த அம்மாக்கு அறிவு இல்லையா அப்படின்னு அதை நான் கேட்க முடியல. ஸோ வந்துட்டு அடக்கி தான் வாசிக்குது, பயந்துகிட்டு இருக்குது. என்னடா இதுன்னு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போக ஆரம்பிக்குது அடிதாங்கி. ஸோ அந்த மாதிரி டயத்தில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சரி நம்ம நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கவா பார்ட்டி பண்ணலான்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போக இதுவும் வந்துட்டு போகுது. ஸோ வந்துட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தான், அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ எடுக்கிற ஃபோட்டோவை அதை வந்து அவங்களோட இன்ஸ்டாவில் வந்துட்டு அப்லோடும் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ ஜாலியாக தான் அதை அப்லோட் பண்ணிவிடா, அதை பார்த்தா நம்ம சைக்கோபீஸோ மெசேஜ் அதில் வந்துட்டு கமாண்டாக போட்டு தாக்குது. நீ எல்லாம் ஒரு டீச்சரா, நீ டீச்சர் ஆகும்போது இப்படி வந்து பண்ணலாமா, நீ இப்படி வந்து சரக்கு பார்ட்டியை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டினா அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு போக மாட்டாங்களா, அப்படியா இப்படியா ஆச்சா பூச்சான்னு அது பாட்டுக்கு கமாண்டாக பண்ணி தரல. அவ்வளோதான் அடி தாங்கி பொங்கிட்டா. இதுக்கு மேலே தாங்க முடியாதுடா, அடி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் வந்து நின்னது என்னமோ பிரின்ஸிபல் முன்னாடி தான். அவங்க கிட்டே போய் மேடம் என்னால் முடியல, இந்த அம்மாவை தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்கள், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி நான் ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தேன், அதை எடுத்து என் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணால் அது இந்த அம்மாக்கு என்ன, நான் டீச்சராக இருந்தால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இது சொல்ல இந்த அம்மா யார், இந்த அம்மாவுக்கு அது பையனை பற்றி கேட்குறதோட முடிச்சுக்கணும். அதுவே எனக்கு டார்ச்சராக இருக்குது. அதையும் தாண்டி என் பர்சனல்குள்ளலாம் மூக்கள் நுழைச்சி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுது, தயவு செய்துக்கு இது ஒரு ஸ்டெப் எடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அடிதாங்கியோ புலம்ப. அதுக்கு மேலே அந்த அம்மா மூட்டையாக புலம்பி வைக்கிது. அந்த அம்மாவோ ஐயையோ இதெல்லாம் என்னால் முடியாதுமா, என் தலை வலிக்குது, ஏன்னா எனக்கே ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கேட்டேன்னா என் மேலேயே வந்துட்டு கேஸ் பாயும், ஆல்ரெடி என் மேலேயே நிறைய பேரண்ட்ஸ் வந்து கடுப்புலையும் காண்டிலையும் கேஸ் போட்டுருவேன்னு சொல்லி திரியிறாயிலுங்க. இதில் இதை வேறு நான் கேட்டேன்னா அவ்வளோதான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு டீச்சர்ஸ் பக்கம்லாம் எந்த இதுவும் சட்டமே பேச மாட்டேங்குது, இந்த குழந்தைங்க சொல்கிறது தான் வந்துட்டு சட்டமே கேட்குது. அதனால் நம்ம பக்கம்தான் திரும்புமே தவிர நமக்கு எதுவும் ஜஸ்டிஸ் கிடைக்க வாய்ப்பில்லை. நீ வேணால் ஒன்று பண்ணு, பேசாமல் நீ இந்த இன்ஸ்டாவே அன்இன்ஸ்டால் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சர்வசாதாரணமாக சொல்ல, இங்கே நம்ம அடிதாங்கிக்கோ என்னடா இது இந்த அம்மாவது நாட்டாமல் தீர்ப்பை மாற்றுன்னு வந்து நின்னா ஏதாவது மாற்றி சொல்லுன்னு பார்த்தா இது வந்துட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே திருப்பிலே நிற்கிதுன்ட்டு நம்ம ஆளுக்கும் வேறு வழியே தெரியாமல் ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்குன்னா இதுக்கு மேலே முடியாதுறாங்கிற மாதிரி சரி நம்ம வந்து டீச்சர் வேலையை ஆசைப்பட்டு தான் போனோம், அதுக்காக ஒரு சின்ன சாக்ரிஃபைஸாக நினச்சிக்கலாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அதோட அதை எழுதி வைக்க அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எந்த சம்பவம் நடந்தாலும் டைரியில் வந்து நோட் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் வந்து அன்னன்னைக்கு நடக்கிறத எழுதுறதில்ல, இதையும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க அன்இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம புலிமூட்டைனால அவங்களுக்கு வர பிரச்சனைகள் அத்தனையும் இவங்க இப்படிலாம் சொன்னாங்க அப்போல்லாம் சொன்னாங்க, நான் இப்படிலாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்துட்டு என்னெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க அதனால் இவங்க இப்படிலாம் மாறணுங்கிற மாதிரிலாம் அந்த டைரியில் நோட் பண்ணியும் வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மா வந்துட்டு இப்போலாம் என் பையன்ட்ட பேசாதா, ஹாஸாக இருக்குது, பொறுமையாக பேச, அவன்கிட்ட சாஃப்டாக பேசுன்னு பேர் கிளாஸ் எடுத்துருக்கும்ல. ஸோ அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையெல்லாம் இழுத்து பிடிச்சி தான் வந்துட்டு புலிமூட்டை கிட்டே பேசுகிறாங்க. ஸோ நானாலாம் இருந்தால் 2 சப்புன்னு வச்சுருப்பேன், இந்த மிஸ்ஸாக இருக்க போய் ஏதோ இவ்வளோ சாஃப்டாக இருக்காங்க போல். ஸோ வந்துட்டு அவங்க அவ்வளோ சாஃப்டாக அவன்கிட்ட பழகி ஒரு அளவுக்கு அவனோட வந்துட்டு கொஞ்சம் மர்ஜ் ஆகுறாங்க. அவனும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறான், நல்லாவே விளையாடுறான். இப்படி ஜாலியாக எல்லா பசங்களும் விளையாடும் போது அது தெரியாமல் ஒரு குட்டி பையன் ஓடி வந்து அந்த புலிமூட்டை மேலே விழுக்க புலிமூட்டை கீழே விழுந்துருது. அதில் புலிமூட்டை கோவம் வந்து அந்த பையனை சப்புன்னு அடிக்க, அப்போ இதை பார்த்துட்டு இருந்த மிஸ்ஸாக சும்மா இருக்க முடியுமா? ஸோ 2 பசங்க சண்டை போட்டுட்டா வந்து விலக்கி விட்டு சத்தம் ஒன்று தானே, ஸோ அந்த மாதிரி விலக்கி விட்டு நீ தள்ளி விட்டுன்னு தப்பு, அவன் வந்து வேணும்னு ஆனால் தள்ளி வில்ல தெரியாமல் விழுந்துட்டான், அதுக்கு நீ அடித்ததும் தப்பு, இப்படி பண்ணக்கூடாது கண்ணா அப்படின்னு சொல்லி சாஃப்டாக தான் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம புலிமூட்டை எப்படியாப்பட்ட ஆள், ஸோ உடனே சும்மா இருக்குமா நம்ம புலிமூட்டை, அது கதறி அடிச்சுக்கிட்டு போய் நம்ம சைக்கோபீஸுக்கிட்ட சொல்லலாம், சைக்கோபீஸ் சும்மா இருக்குமா, அது பொங்கியலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பேரண்ட்ஸ் இப்போ 2 குட்டி சண்டை போட்டுட்டா பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசுவாங்கல்ல. ஸோ எல்கேஜி யூகேஜி சண்டைக்கெலாம் மேக்ஸிமம் நம்ம நாட்டிலலாம் அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. ஸோ அங்கெல்லாம் கூப்பிட்டு விட்டுருவாங்க போல். ஸோ பேரண்ட்ஸ் மீட்டை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2 பாதிக்கப்பட்ட பசங்களோட 2 அம்மாக்களும் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த அடி வாங்கின பையனோட அம்மா கூட அமைதியாக தான் இருக்குது. நம்ம ஆள் சைக்கோபீஸ் இருக்கே சும்மா லபலபான்னு கத்துது. அது எப்படி என் பையனை தான் தள்ளி விட்டுருக்காங்க, அப்போ
என் பையன் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டான், ஆச்சா பூச்சா அப்படிங்கிற மாதிரி அது பேச, உங்கள் பையனை தெரியாமல் தான் அந்த பையன் தள்ளிவிட்டான், ஆனால் உங்கள் பையன் தான் அவனை அடிச்சிட்டான், என்ன இருந்தாலும் 2 பேர் பண்ண தப்பு, ஸோ 2 பேருமே சாரி கேட்டுட்டா வேலை முடிஞ்சுங்கிற மாதிரி. என்ன தான் இருந்தாலும் நம்ம அடிதாங்கியோ எவ்வளோ இறங்கி பேசினாலும் இந்த சைக்கோ பீஸு அடங்க மாட்டேங்குது. சும்மா லபா லபான்னு கத்த, அந்த அம்மா அடி வாங்கின பையனோட அம்மா சும்மா இருக்குமா, என்னடி நீ மட்டும் பெரிய இசுக்கா நான் மட்டும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்துட்டு அந்த அம்மாவும் கொஞ்சம் கத்துது. ஸோ 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை மூண்டு வலுவாகுதே தவிர குறையிற மாதிரி தெரியல. சின்ன பசங்க தள்ளு முள்ளு சண்டைக்கலாம், இதுங்க ரெண்டும் என்னமோ மீன் மார்க்கெட்டை விட மோசமாக அடிச்சுக்குதுங்க. ஸோ வந்துட்டு ரெண்டும் அந்த கற்று இங்கே உள்ளே பூந்து நம்ம அடிதாங்கி தான் அத்தனை வடிகளையும் வாங்கி கொண்டு அட நிம்பாடுங்கடி முடியலை அப்படிங்கிற மாதிரி. ஏம்மா என்னம்மா இது, சின்ன பசங்க சண்டைன்னு கூப்பிட்டு விட்டா நீங்கள் அம்மா 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமானு சொல்லி இங்கே பஞ்சாயத்து பேச, இந்த பஞ்சாயத்தை இங்கே நாங்கள் முடிக்க மாட்டோம், நாங்கள் கோர்ட்டில் தான் போய் முடிப்போம்னு கவுண்டமணி மாதிரி தலையில தான் குதிப்பேன்னு சொல்லி எவ்வளோ செலவானாலும் சரிடா நான் கேஸ் போடுறேங்கிற மாதிரி 2 பேரும் பிரிஞ்சு போக, ஆட முட்டா பீஸுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம அடிதாங்கிக்கு. கட் பண்ணால் இந்த சைக்கோ பீஸ் இருக்கே, அது நம்ம அடிதாங்கியை கூப்பிட்டு வச்சு மறுபடியும் ஐயோ மீண்டும் மீண்டுமான் இருக்குது நம்ம அடிதாங்கிக்கு. என்னத்தை பேச போகிறா, அதே தான் புலிமூட்டை பண்ணது தப்பாகவே இருந்தாலும் நீ புலிமூட்டைக்கே தான் சப்போர்ட் பண்ணணும், நீ வந்துட்டு இப்போ எப்படியும் கோர்ட்டு கேஸ்னு அவங்க போனாலும் நீ எங்கள் பக்கம் தான் நிற்கணும், ஆச்சா பூச்சான்னு சொல்ல, அது மேடம் அப்படின்னு எதுவும் சொல்ல வரத்துக்குள்ளேயே இந்த சைக்கோ பீஸோ கத்தவே ஆரம்பிச்சிடுது. அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும், நீ என் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்ல, என்ன பேசுகிறது தெரியாமல் அடிதாங்கியோ ஒரு நிமிஷம் முழிச்சு போயிடுது. அந்த மாதிரி போட்டு மிரட்டி விட்டுட்டு போயிடுறான் அந்த பொம்பளை. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே ஸ்கூலுக்கு வந்தால் இங்கே டேரெக்டாக காலே பண்ணுறாங்க. இப்போ அவளுக்குன்னா தூக்கி வாரி போடுது, என்னடா இந்த மாதிரி கால் பண்ணுதுன்னு. இத்தனை நாளாக ஏதோ மெசேஜ் பார்க்காத மாதிரி சமாளிச்செல்லாம் 1-2க்கு பதில் சொன்னாலும் மற்றதெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. எவ்வளோ தான் வந்துட்டு இக்னோர் பண்ண முடியும். இப்போ கால் பண்ணால் அவனால் முடியல. ஸோ வந்துட்டு அட்டன் பண்ணி மேடம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பொம்பளை வந்துட்டு இப்போ சொல்லு நீ யாருக்கு பேச போகிற, யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்னா நொய்யின்னு நொச்சு பாவா மாதிரி அதே திருப்பி கேட்குது. ஐயா இது என்னடா சைக்கோ பீஸாக இருக்குன்ட்டு இப்போ தான் ரியலைஸ் பண்ணது நம்ம அடிதாங்கி. ஸோ அதுவும் பயந்து மேடம் நான் வந்துட்டு இப்போ ஸ்கூலில் இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு கட் பண்ணாலும் கொஞ்ச நேரம் அந்த சைக்கோ பீஸோ சும்மா கால் பண்ணுது. இவங்களுக்கோ பார்த்துட்டு தாங்க முடியல, இது என்னடா இதுக்கிட்ட போய் இப்படி மாட்டிட்டோமே அப்படின்ட்டு இந்த சைக்கோ பீஸையும் சமாதானப்படுத்த முடியல. அதுவோ சும்மா கால் பண்ணி சொல்லுன்னு டார்ச்சர் பண்ணால் இப்போ தான் தெரியுது அவங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு லூசிட்ட போய் மாட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ சைக்கோ கில்லர்ட்ட மாட்டின மாதிரி பதறா, ஃபோன் வந்தாலே பயப்படுறா, ஃபோனே அட்டன் பண்ணாமல் இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறா அடிதாங்கி. ஆனால் இந்த பொம்பளையோ அதுக்கு மேலே ஒரு படி தாண்டி அதுக்கும் மேலே அப்படின்னு ஐவிக்கிற மாதிரி வீட்டு வாசல்லே வந்து நிற்கிது. காலிங்கல் சவுண்ட் கேட்டு போய் அப்படியே திறக்க போனால் அடிதாங்கியோ பதறிடுது. அந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்து இந்த பொம்பளை இதுக்கூட இங்கே வந்தான்னு, சரி அம்மாவையும் சேர்த்து ஏதாவது ப்ரெஷர் பண்ணி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் பேசிடலான்னு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த பொம்பளை வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து வாழ் கத்திக்கிட்டு பைத்தியம். ஸோ வந்துட்டு நீ எப்படி வந்து என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், என் பையன் தான் அடிச்சு தான் சொன்னியா, அது எப்படி நீ சொல்லலாம், உனக்கு எவ்வளோ தைரியம், நீ இவ்வளோ சொல்லியும் நீ பண்ணிட்டீல, நீ பண்ணுறதை நான் பண்ணிட்டேன், இனி நான் பண்ணுறதை பாரு உயினை வாழ் அந்த அம்மா பாட்டுக்கு கத்த. இங்கே உண்மையிலேயே வந்துட்டு அடிதாங்கிக்கு தேவையில்லாமல் டீச்சர் இதை வந்து எடுத்துட்டோமோங்கிற மாதிரி ஒரு ஃபீலே ஆகிடுது. சரி இத்தனை சரி இது பார்த்தோம் ஸ்டோரி, அதிலலாம் வந்துட்டு இதுதான் எப்பா தரமான சம்பவங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஏடா சின்ன விஷயத்துக்கெல்லாமாடா சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பைத்தியக்காரியாட்ட பண்ணுவான் அந்த பொம்பளை. ஸோ கடுப்பாகும் நமக்கே. இப்படி அந்த டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே அப்படியே வந்துட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த அடிதாங்கி. அப்போ வந்துட்டு திடீர்னு மலைமாடாட்டம் ஒருத்தர் வருவான், ஜட்ஜாவான்னு இருக்கா. அப்படியே அந்த அப்படியே வந்துட்டு இவ்வளோ யாரா நீ அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கேட்காம உள்ள வரியா அப்படின்ட்டு, சார் யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும் போதே அந்த ஆள் பாட்டுக்கா அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்துருக்க. நம்ம புளிமூட்டையை வந்து நீ படிச்சு கழிச்ச வரைக்கும் போது வாடா அப்படின்னு கையை பிடிச்சிருக்க. இவங்களுக்கு யாருன்னே தெரியல, திடீர்னு வந்து ஒருத்தன் கிளாஸில் இருக்கிற பையனை பிடிச்சி இழுத்தா விட்டுருவாங்களா. ஸோ அவங்க வந்து குறுக்க போது சார் என்ன பண்ணுறீங்க, பையனை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு தடுத்துட்ருக்க. டக்குன்னு அடிதாங்கி அடிக்கவே இருந்தாலும் கை வாங்கிடுவான். ஒரு நிமிஷம் அது பயந்தே போயிடும். அதுவே வந்து புள்ளப்பூச்சி இந்த ஆள் இருக்கா மலைமாடு மாதிரி. அது ஒரு நிமிஷம் பயந்து போய் அப்படியே பார்க்க அப்படியே கை வாங்கினவனும் அப்படியே பையனை இது என் பையன் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் என் பையனுக்கு கிளாஸ் எடுக்க வேணாம், உனக்கே ஒன்றும் தெரியல நீ சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சைக்கோவோட புருஷன், அதாவது அது ஒரு சைக்கோனா இவன் ஒரு பைத்தியக்காரன். இந்த பைத்தியக்காரனும் நமக்கு நான் புள்ளைய பிடிச்சி இழுத்துட்டு கிளம்பிடுறான். இங்கே நின்றுட்டுருங்க அடிதாங்கிக்கு தான் யார் சாமி நீங்கள் உங்ககிட்ட எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பாருன்னு இருக்குது. அதோட மட்டும் விடலை. ஸோ அந்த சைக்கோ இருக்கால அவள் வந்துட்டு திரும்பவும் நேரில் பார்க்க வந்திருக்கா. அடிதாங்கியோ இவ எதுக்கடா மறுபடியும் வரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த லூசு பக்கியோ வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி இருக்குது, அதை கொடுக்குது. அது என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, அதில் வந்துட்டு என் பையனை வந்து சரியாகவே இவள் பார்த்துக்கல, மற்ற பசங்களை மாதிரி வந்துட்டு இது பண்ணலை, அடித்து துன்புறுத்த மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட செக்ஷுவலாக ஹராஸ்மெண்ட் வேறு பண்ணியிருக்காங்களா, தப்பாக இல்லாத பொல்லாததெல்லாம் அதில் வந்து கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்கா. ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்ததும் தூக்கி வாரி போடுது. சின்ன குழந்தை அவன்கிட்ட போய் எப்படி
சொல்லிடலாம் அப்படின்னு எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒரு மனசு பதப்பா. நம்ம அடிதாங்கியோ அப்படியே ஒரு மாதிரி. அது எப்போவுமே நல்ல கேரக்டர் வேறு. அதுக்கு புலிமூட்டையை ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் புலிமூட்டை மேலே தானே அங்கே தப்பு இருந்திருக்கும். அதனால தான் வந்துட்டு அவள் சப்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டா. சப்போர்ட் பண்ணாமலும் இல்லை, சின்ன பசங்க அது தெரியாமல் அவன் தள்ளிவிட இவன் அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இவள் சொல்லியிருப்பா. ஆனாலும் அதுக்கே வந்துட்டு இவளால் தாங்கிக்க முடியல. எங்களுக்கு எப்படி நீ சப்போர்ட் பண்ணாமல் நீ இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன தான் வந்துட்டு அடிதாங்கி. ஏங்க சின்ன இஷ்யூங்க, அது சின்ன பசங்க 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறதா. பெரியவங்க நம்ம தான் அதை புரிய வைக்கணும். இதுக்கு போய் நீங்கள் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டால் அப்படி தான் நீ பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன், நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா, இதோட இல்லை உன்னை கோர்ட்டு கேஸ் நான் அலைய வச்சு நார் அடிக்காமல் விட மாட்டேன், உன் பேரை கெடுக்காமல் விட மாட்டேன்னு அப்படியே சைக்கோ பைத்தியம் மாதிரி புலம்பிகிட்டு இருக்கு. எல்லாம் கேட்டு அடிதாங்கிக்கோ செம்ம கடுப்பாக்குது. இருந்தாலும் அமைதியாக இருக்க முடியல. ஸோ அவங்களோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த கேஸ் தப்பு, இதெல்லாமே பொய்ன்னு நான் நிரூபித்து நான் நல்லவன்னு எல்லாத்துக்கும் புரிய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எமோஷனலாக அவங்கள பேச பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு, முடிஞ்சதை பண்ணு, எப்படியும் இந்த கோர்ட்டு கேஸுன்னு அலையிறது 4 வருஷமாவது நீடிக்கும். இந்த 4 வருஷத்தில் எத்தனை பேர் ஓம் பக்கம் நிற்பாங்கன்னு தெரியல. அப்படியே நின்று நீ ஜெயித்தாலும் ஜஸ்ட் ஒரு சாரி கேட்டு நான் பாட்டுக்க மூவ் ஆன் ஆயிடுவேன். பட் அதுக்கப்புறம் உன்னை தப்பாக நினச்சவங்களாம் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறியா? நெவர், மாறவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு சிலர் உன்னை தப்பாகவே தான் பார்ப்பாங்க. அப்போ பார்க்குறவங்களுக்குலாம் ஐயா இவன் நம்ம பசங்களை தப்பாக நடந்துக்குவா அப்படின்னு தான் தோணும். அப்போ அதெல்லாம் நினச்சிட்டு உன்னால் இருக்க முடியுமா? போடி அப்படின்ட்டு இது பாட்டுக்கு அசால்ட்டாக சைக்கோ போகுது. ஆக்சுவலி என்ன அந்த சைக்கோட இதுனா, இந்த கோர்ட்டில் கேஸில் ஜெயிக்கல அதெல்லாம் மேட்ரு இல்லை, அவமானப்படுத்தணும் அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கொடூரமான மைண்ட் செட் உள்ளவங்களால எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த சைக்கோனாயோ அது பாட்டுக்கு பேசிட்டு போயிடுச்சு, பழி வாங்குறேன்னு. பட் இங்கே நம்ம அடிதாங்கிக்கோ அவ்வளோதான், உடஞ்சி போயிடறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து போராடலாம் அப்படின்னு நினச்சாலும் விடுவாங்களா? சுற்றி இருக்கிறவங்க அப்படியே வந்துட்டு இவங்க கோர்ட்டு கேஸ்னு அலையும் போது இந்த கேஸுக்காக அலையிறாங்க. அப்போ அங்கே ஸ்டேஷனில் போலீஸ் கூட அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த பையனை எதுக்கு இது பண்ணீங்க, அவங்க இவங்களை இது பண்ணுறாங்கன்னு சும்மா துருவி இவங்களையே தான் வந்துட்டு இவங்க மேலேயே தப்பு இருக்கிற மாதிரி. என்ன இருந்தாலும் அவன் சின்ன பையன், இவங்க பெரியவங்கனால இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அங்கே தொட்டிங்க இங்கே தொட்டிங்கன்னு இல்லாததை பொல்லாதெல்லாம் கேட்கும்போது அவங்க ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகுறாங்க. ஏற்கனவே டிப்ரெஷனில் இருக்காங்க. இன்னும் மேலே அவங்கள கஷ்டப்படுத்த கோர்ட்டு கேஸு இது ஸ்கூலுனாலேயே இதில் வந்துட்டு என்னென்னா இப்போ இதெல்லாம் எல்லா பக்கமும் சோசியல் மீடியாவில் வேறு இவங்களோட கேஸ் பரவ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இவங்கள தாறுமாறாக பேசுகிறாங்க. அன்னோன் நம்பரில் இருந்தெல்லாம் கால் வருது, யாருன்னே தெரியாதவங்களாம் கேட்குறான், நீ இப்படியான்லாம் அவங்கள பற்றின தப்பான கமெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் அவங்கள ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கு. இவங்க லூசு மூதேவி கேஸ் கொடுத்ததுக்கு தெரியல எந்த அளவுக்கு ஒருத்தரை ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கோம், அது அவங்க லைஃபை எவ்வளோ பாதிக்கும் அப்படின்லாம். ஸோ அது பாட்டுக்கு ஜாலியாக ஈனி இழிச்சிக்கிட்டு தான் தெரியுது. பட் இவங்க தான் உள்ளுக்குள்ளே மருகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்குறவங்களாம் தப்பாக பார்க்குற மாதிரியே தோணுது. அதையும் தாண்டி ஸ்கூலில் போய் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலான்னு பார்த்தா அங்கேயுமே உங்களுக்கு சோதனை அடிக்க மேலே அடி தான் விழுகுது. பிகாஸ் அங்கேயுமே குட்டீஸுங்களெல்லாம் வந்துட்டு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு டீச்சர் இருக்கிற இடத்துல அனுப்ப மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி பாதி பேர் ஸ்கூலை விட்டு மாற்றுறோம் அது இதுன்னு சொல்ல இவங்களும் எவ்வளோ தான் தாங்குவாங்க, முடியல, ரொம்ப கஷ்டம், டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இவங்க இப்படி ஒரு முடிவே எடுத்திருப்பாங்க. நேரத்தில் கைரா வந்து கரெக்டாக அதாவது ஸ்பெஷல் டீம் வந்து காப்பாற்றிருக்கோம். இப்போ இவங்க ஸ்பெஷல் டீம் இருக்குல்ல அவங்களாம் ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. கைராகுனா இந்த கேஸை பற்றி கேட்டு முழு விவரம் கேட்க சிமின்னு சொல்ல செம்ம கடுப்பாகுது. அடச்சை இவெல்லாம் ஒரு பொம்பளையா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நான் மட்டும் அங்கே டீச்சராக இருந்தேன் அவ்வளோ தான் பொழந்திருப்பேன் அடிக்கிற மாதிரி கைராவோ வந்துட்டு இது சரி இப்போது இந்த மிஸ் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டா என்ன, சாரி சொல்லிவிட்டு அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு அவங்கள அந்த கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணிடுவாங்க. என்ன சர்வசாதாரணமாக ரிலீவ் பண்ணிட்டா போதுமா? அப்போது இவங்களுக்கு ஜஸ்டிஸு இந்த மிஸ் இத்தனால அனுபவித்த மனக்கொடுமைக்கெல்லாம் யார் வந்து பதில் சொல்கிறது? அப்போது அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் மேலே மறுபடியும் ஒரு கேஸ் போட முடியாதா? இது என்னடா இது? இப்போது இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சு அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி டேக் இட் ஈஸின்னு ஒரு சாரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இவங்க மட்டும் அப்படியே இருக்கணுமா? ஐயோ என்னால் முடியாது, எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி கைராவால் அதை தாங்கவே இல்லை, பலபலான்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. ஸோ எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மனுஷனும் எஸ் இதெல்லாம் மாற்றணும். ஏன்னா ஈஸியாக வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்டை வச்சு இப்படி பொய் கேஸை டீச்சர்ஸ் மேலே கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. பாதிக்கப்படுறது என்னமோ டீச்சர்ஸ் தான், தப்பே பண்ணலாட்டியும். அதனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சட்டத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் தான் கைராக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏதாவது ஒன்று சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே வந்துட்டு அவங்க போட்ட மீட்டிங் ஒரு வழியாக முடியுது, சீக்கிரமே வந்துட்டு இந்த கேஸை முடிவு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து பிரிஞ்சால் இங்கே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு கிளாஸ் எடுக்க தான் வந்திருக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு ஈக்குவேஷன்லாம் போட்டு நம்ம புலிமூட்டை ஏதாவது எழுப்பி ஏதாவது பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி காட்ட அவரும் ஒரு கணக்கோடு தான் இவங்கிட்ட மோதுறாரு. பட் நம்ம புலிமூட்டையோ எப்பவும் பிளாஸ்
ஆஸ் யூஷுவல் ஈன்னு நிற்கிதே தவிர அதுக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு தான் ஒன்றும் தெரியாதேடா அப்படிங்கிற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கான் பெக்க பெக்கன்னு முழிச்சிட்டு. ஸோ எல்லாத்தையும் நம்மளால் ஒரு காரணத்தோடு தான் செய்வார். அன்றைக்கிட்டே முடியுது. நெக்ஸ்ட் டேவே இந்த சைக்காலஜி இருக்குல்ல, அது வந்துட்டு நம்ம ஜங்குக்கு திட்டுறதுக்காக வேகமாக வந்துட்டுருக்கு. நான் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோ அந்தம்மா கற்றுத்துருக்கு முன்னாடி டமால் இவர் கற்றுத்துருக்கா. அதில் அந்தம்மா கொஞ்சம் பதறிடுது. அப்படியே வந்துட்டு போ பண்ணி நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்க்க நான் தான் வந்துட்டு இந்த புலிமுட்டோட அம்மானு இந்த அம்மா இந்த சைக்கோ சொல்ல, ஓ நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு அப்படியே போலாம் பண்ணி வாங்க மேடம் நானே உங்கள்கிட்ட பேசலான்னு. அவங்க பையன் செம்ம ஸ்மார்ட் தெரியுமா, செம்மையாக படிக்கிறான். அவனை மாதிரி படிக்க ஆளே இல்லை. அவன் மேக்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணுறான். நல்ல வேலை உங்களை மாதிரி போல் அதான் அப்படிலாம் பண்ணுறான்னு அவன் பாட்டுக்கு புழுகி விட இதெல்லாம் உண்மை நினச்சி அதை ஈன்னு இழிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கு. ஸோ வந்துட்டு அது வந்த வேலையவே மறந்துடுச்சு. அவரை திட்டணுங்கிறதெல்லாம் மறந்து அவர் புகழில் அதுக்கோ ஈன்னு இழிச்சிட்டு, சரி சார் என் பையன் அவன் பேர் புலிமுட்டை அவன் அப்படி தான், அவனை பற்றி எதுனாலும் ஒன்று என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆஷிஷ்வல் எப்படி சொல்லுமோ அதே மாதிரி சொல்ல, இதுக்குத்தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோ சொல்லிட்டீங்களா இனி பாருங்க என் சேவையை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அனுப்பி வச்சுறாரு. போன கொஞ்ச நேரத்துலேயே நம்மளோ கால் பண்ணுறாரு. அந்த அம்மாவை அட்டன் பண்ண, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம், உங்கள் பையன் கிளாஸ் ரூமில் தூங்கிட்டு இருக்கான், அதான் எப்படி எழுப்புறதுன்னு. இது என்ன சார் அவனை வாயால் தான் எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போய் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மறுபடியும் கூப்பிட்றாரு. நம்மளுக்கு அவங்க என்ன ஆப் வச்சாங்களோ அதை ரிப்பீட்டாக வைக்கிறது தானே பழக்கமே. ஸோ அதே தான் அவங்க பொருளால் அவங்களே போட்டுட்ருக்காரு. ஸோ கால் பண்ணவும் இந்த அம்மா மறுபடியும் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை மேடம் உங்கள் பையனை நான் சத்தமாக கூப்பிட்டு எழுப்பினா பக்கத்தில் இருக்க பசங்களாம் பார்த்தா அவனுக்கு அவமானமாக போயிடாதா மேடம். அதுவும் சரி தான் அப்படின்ட்டு அந்த அம்மாவோ, சரி அப்போ நீங்கள் பக்கத்தில் போய் தொட்டு அவனை எழுப்புங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சரி மேடம் அப்படின்ட்டு ஜங்கு காலை கட் பண்ணிட்டு திருப்பி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் திருப்பி கூப்பிட்றாரு. இப்போ என்னடா இந்த ஆளுக்குங்கிற மாதிரி அந்த அம்மாவோ அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சார் அப்படிங்க. அது மேடம் உங்கள் பையனை நான் எப்படி மேடம் தொட்டு எழுப்ப முடியும், அது அப்யூஸ் ஆயிடாது. சரி சார் அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க பையன்ட்ட சொல்லி ஒன்று ஹெல்ப் பண்ண சொல்லு. சரி மேடம் அப்படின்னு கட் பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிட்றாரு. என்னையா இப்போ பிரச்சனை அப்படின்னு அந்த அம்மா அட்டன் பண்ண, அது மேடம் இப்போ நான் பக்கத்தில் இருக்க பையனை போய் கூப்பிட்டு அவனை ஹெல்ப் சொன்னால் அது அவங்க பேரண்ட்ஸுக்கு பிரச்சனை யாருமே, நான் என்ன பண்ணுறது. ஐயோ நீ எழுப்பவே வேணாம் ஆனால் அப்படி விட்டுருங்க. அது எப்படி மேடம் அவன் படிக்கிற பையன் வீணு திருப்பி ஆரம்பிக்க, ஐயோ இந்த புளி மூட்டை படிக்கவே வேணாம் ஆளை விட்டுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஃபோன் கால் கட் பண்ண, அப்படி வாடி வலிக்கிங்கிற மாதிரி ஜங்குக்கோ சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. ஸோ ஆனாலும் நம்ம ஆளை விடலை, நான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சும்மா ஃபோன் பண்ணுறாரு. அதுவும் நைட்டில் கூட விடாமல் கால் பண்ணி சும்மா அவங்க பையன் அப்படி பண்ணா இப்படி பண்ணா அது இதுன்னு சொல்ல அந்த அம்மாக்கோ வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த அம்மா அடிதாங்கிய போட்டு படுத்துச்சு அதை விட டபுள் மடங்காக படுத்துறாரு. மேடம் அவங்க பையனை நான் திட்டுன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க மேடம், அது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி, ஐயோ நான் எதுவும் நினைக்கல விடா ஃபோனை அப்படிங்க. அவனும் விட்டுற மாதிரி இல்லை, ஜங்குக்கோ நானா விடுவேன் அப்படின்ட்டு விடிய பேசுடி சாவுடி அப்படின்ட்டு, மேடம் உங்கள் பையனை வந்தது இப்படி மேடம் உங்கள் பையன் மேடம் அப்படி மேடம் அப்படின்ட்டு, ஐயோ டே என்னால் முடியலையா அப்படின்ட்டு அந்த அம்மா கதறிட்டு இருக்கு. தூங்க விடாமல் டிஸ்டர்ப் போட்டுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இப்படி மேடம் அப்படி மேடம் அந்த அம்மாவை கதறி என்னை தூங்க விட்றா ஆளா அப்படின்னு சொல்லி ஃபோனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துருது. கட் பண்ணால் காலையிலேயே வந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் பார்க்க வந்தது என்னமோ அந்த ஸ்கூல் கமிட்டி இருக்கும்ல அவங்கள தான். ஸோ எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்கேன், எல்லாத்தோட ஹெட்டும் உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து என்ன பேசுகிறாருன்னா, இப்போல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து இந்த பசங்களை வந்துட்டு யாராவது இது பண்ணால் அதை பழி வாங்கிறதுக்காக டீச்சர்ஸை வந்துட்டு பழி வாங்கணுங்கிறதுக்காக பொய்யான கேசஸ்லாம் தராங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம வந்துட்டு ஸ்டெப் எடுக்கணும். ஸோ வந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி கேஸ் யாராவது பொய் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது வந்து நம்ம தண்டனை கொடுக்கணும். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது தான் இனி வந்து யாரும் இந்த மாதிரி ஃபேக் பிரச்சனைகளை கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே பேசி அந்த திட்டத்தையும் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணால் இங்கே நம்ம சைக்கோ பைபிளையோ நைட்டெல்லாம் தூங்காமல் ஒவ்வொரு சைக்கோ ஆயிடுச்சு போல். ஸோ செம்ம கடுப்பில் வந்துட்டுருக்கு. வேறு யார் நம்ம ஜங்குக்கை நோக்கி தான். ஸோ ஜங்குக்கோ அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்கா. அந்த பொம்பளையோ வந்து ஆரம்பிச்சிருது. சும்மா கடுப்பாயிட்டு லபான்னு கத்த ஆரம்பிச்சிருது. என்ன நினச்சிட்டு இருக்க, ஏதோ ஒரு பேச்சுக்கு என் பையனை பற்றி சொல்லலாம், சும்மா ஃபோன் பண்ணி உயிரை எடுப்பியா நீ, நைட்டில் கூட தூங்க விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி எடுக்குது. ஜங்குக்கோ வாயே திறக்காமல் அப்படி தான் நின்றுட்டுக்க. இதுக்கு மேலே எனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணால் அவ்வளோதான், என் புருஷனை பற்றி உனக்கு தெரியாது, அவர்கிட்ட சொன்னால் அவ்வளோதான் அப்படின்ட்டு அந்த அம்மாவை மிரட்டிட்டு போக அடுத்த நிமிஷம் ஜங்குக்கு ஏதோ போகிறேன் நானே அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம மலைமாடை பார்க்க கிளம்பிட்டாரு. ஜங்குக் போகிறாரு. அவர் வந்துட்டு ஒரு பேங்க்கில் வந்துட்டு ஒர்க் பண்ணுவார் போல். அந்த இடத்துல நடுவில் போய் நின்றுட்டு இந்த மலைமாட்டோட பேரை சொல்லி சார்னு கத்த, அவனும் யாரா இவன் என் பேரை சொல்லி ஏலம் விட்றான்ட்டு மலைமாடோ என்ன சார் அப்படின்ட்டு பவ்யமாக முன்னாடி வர நம்ம ஜங்குக்கோ அப்படியே வந்துட்டு என்னமோ கர்த்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அப்படியே முட்டி போட்டு கையெல்லாம் நீட்டி சார் என்ன மன்னிச்சு
மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் நடந்த பிரச்சனை அதுக்கு உங்கள் பொண்டாட்டி என்ன மிரட்டிட்டு போனதுன்னு அப்படியே கத்தி கத்தி அங்கே எல்லாரும் முன்னாடி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேங்கிற பேரில் அவரை போட்டு மானபங்கப்படுத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் திரு முழிக்கா சார் உங்கள் பொண்டாட்டி சொன்னாங்க சார், ஏற்கனவே ஒரு இந்த டீச்சரை வந்து நீங்கள் கோவப்பட்டு அடிக்கலாம் போயிருக்கீங்க சார், என்னெல்லாம் அடிச்சிடாதீங்க சார், கை வச்சா தாங்க கூட மாட்டேன் சார், பார்த்தீங்கல்ல 4 நல்லியல்பு தான் சார் இருக்குது உடம்புல வெயிட்டு அப்படியே ஜங்குக்கோ வந்துட்டு அப்படியே இருக்கிற உண்மையை பூரா சொல்லலாம். அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மற்ற அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன இந்த ஆள் சின்ன பிள்ளைங்க சண்டைக்கு போய் இவன் டீச்சர் அடிக்க போயிருக்கானே, இவெல்லாம் எந்த இது படித்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவனை போட்டு இது பண்ணால் அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எந்திரியா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எழுப்பி விட பார்த்தா நம்மளாம் விடவே மாட்டேனேங்கிற மாதிரி. இந்த பாண்டியன் ஒரு படத்தில் எம்எஸ் பாஸ்கர் பிடிச்சி அப்படியே வந்துட்டு இந்த ஃபேண்ட்டை அவுத்து விட்டுருவார்ல, அதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு மன்னிப்பு கேட்குற பேரில் காலில் விழுந்து கதறலாம் அந்த அளவோட ஃபேண்ட்டை வந்துடுது. ஸோ அந்த ஃபேண்ட்டை வந்து ஜட்டி தெரிய எல்லாரும் அவரை பார்க்க இந்த ஆளுக்கு அவமானமாக போயிடுது, செம்ம கடுப்பாயிரும். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சிட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி 2 பேர் ஃபேஸும் இப்போ கிட்ட இருக்கனால அந்த ஆள் கையை அப்படியே பிடிக்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி திருவி விட்டு என்னடா அதே தான் நானும் கேட்குறேன், நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, உங்களுக்கெல்லாம் டீச்சர்ஸ்னால் அவ்வளோ இதாக போச்சா, உன் இஷ்டம் மயிருக்கு வந்து கை வைப்பியா, இதுக்கு மேலே ஏதாவது உன் திமிருத்தனத்தை காட்டினேன் அவ்வளோதான், இந்த மாதிரிலாம் கதறிட்டு இருக்க மாட்டேன், அப்புறம் உன்னை கதற விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வரலையும் உடச்சும் விட்டுறாரு. கிட்ட நின்று பேசினால மற்றவங்களுக்கு அவர் என்ன பேசினாருன்னு தெரியல. பட் அவரும் கையை பிடிச்சி கதற மாதிரியே சார் என்னெல்லாம் அடிக்காதீங்க சார், நான் பாவம் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அதனால முறைக்கிற மாதிரியே அப்படியே பேசிட்டு நம்மளால் அஜித்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அப்படியே மூஞ்ச பாவனைகளை மாற்றி பேசிட்டு அங்கேருந்து கிளம்ப இந்த ஆளுக்கோ அத்தனை பேர் முன்னாடி அவமானமாக போயிடுது. பெத்தாத குறைக்கு கை வேற உடச்சு விட்டாரு. ஸோ செம்ம கடுப்பில் வீட்டுக்கு வராரு. வந்து அந்த சைக்கோ இருக்குல்ல, அந்த சைக்கோ கிட்ட தான் போகிறாரு. தான் பொண்டாட்டியை பிடிச்சி வாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி வர்றாரு. எடியோ அண்ணாலே மானம் போச்சு மரியாதை போச்சுடி அப்படின்ட்டு. அங்கே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டியது இருந்துச்சு, எல்லாம் கெட்டு போச்சு, இதுக்கப்புறம் அது கிடைக்க வாய்ப்பே இல்லை, உன்னால் ஒரு டீச்சரை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, நீலாம் என்ன மயிர்கடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை பிடிச்சி வாங்க. அந்த பொம்பளையோ நீ மட்டும் என்னடா பெரிய மலை மாடு மாதிரி இருந்துட்டு இவ்வளோ பேசுகிற, ஒரு டீச்சரை கூட உன்னாலையும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல, நானே என்ன தான் பண்ணுறது, அந்த ஆள் எனக்கு டெய்லி சும்மா ஃபோனை போட்டு சாவடிக்கிறான், தூங்க கூட மாட்டேங்கிறான், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு 2 பேரும் காய்ச்சி மூச்சு நீ தான் அடிச்சுக்க, இந்த 2 நாயும் சண்டை போடுறதா அந்த குட்டி பையன் அப்படின்னு பார்க்குறான். நம்ம புளிமுட்டையோ அவனும் வந்து பாவமாக தான் பார்க்குறான். ஆக்சுவலி அவன் இவ்வளோ டவுனாக இருக்க காரணமே இந்த 2 சனியனும் தான் போல. இது 2 சண்டை போட்டுக்கிறதுல அந்த பையன் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிருப்பான் போல், அதில் தான் அவன் அப்படி இருக்கிறான். அதுவே தெரியாமல் இந்த பைத்தியங்க வர டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி போட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குதுங்க. கட் பண்ணால் காலையில் சைக்கோ தான் அப்படியே முத்தி போனதாக திரும்பி வந்துட்டு இருக்குது ஸ்கூலுக்குள்ளே. நேராக போய் அந்த பிரின்ஸிபல் தான் மீட் பண்ணுது. ஸோ காய்ச்சி மூச்சுன்னு கத்துது. இதுக்கப்புறம் அந்த ஆள் வந்துட்டு எங்கள் விஷயத்தில் மூக்க நினச்சா அவ்வளோதான், எதுக்கு இப்படி வந்துட்டு கால் பண்ணி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள், அப்புறம் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு இதுவாகி விட அந்த அம்மாவே இப்போ பயப்படுற மாதிரி இல்லை. அதான் வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டாங்களே, ஸோ தைரியமாக இருக்குது. ஸோ இது வந்து தப்பாக தெரியல, நீங்கள் அப்படி தானே கால் பண்ணி மிஸ்ஸுங்க கிட்ட கேட்டிங்க, அப்போ உங்களுக்கு தப்பாக தெரியல, இப்போ அவங்க வந்துட்டு ரிப்போர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு தப்பாக தெரியுதா, ஸோ இதில் நான் மூக்கில் உழைக்க முடியாது, இது எது தப்பு இல்லை, நீ மூடிட்டு கிளம்பி கொடுக்குற கேஸை கொடுத்துக்கோங்கிற மாதிரி அந்த அம்மா செருப்பால் அடிச்சு அனுப்பிச்சி விட அவ்வளோதான். இவளுக்கு செம்ம கடுப்பாக இது. ஸோ கிளாஸுக்குள்ள இருக்கிற பையனை பிடிச்சி தரேன் இதுக்கு மேலே இந்த ஸ்கூலில் நீ படிக்கவே கூடாது அப்படின்னு. ஆனால் கூட்டிகிட்டு போகும்போது கூட அந்த சைக்கோ உதவியோ இவன் படிக்காத ஸ்கூலில் யாருமே வந்துட்டு ஒழுங்காக படிக்கூடாது, இந்த ஸ்கூலே இழுத்து மூடுற அளவுக்கு ஏதாவது வேலை பார்த்துடணுன்னு அப்படியே கால் பண்ணி அந்த குரூப் இருக்கும்ல ஸ்கூல் குரூப், அதுக்குள்ளே போயிட்டு அந்த பசங்க கூட படிக்கிற பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு மீட்டிங்கை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லுது. ஆனால் இந்த சைக்கோ வரத்துக்குள்ள நம்மளால் ஜங்குக்கோ ஊருக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கு, எல்லாருக்கிட்டே ஏதோ பேசிகிட்டு இருக்க. இந்த அம்மாவை உள்ளே வரும்போதே இவன் தாலே நான் இங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் என்ன இங்கே அப்படின்ட்டு உள்ளே வர வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு. ஜங்குக்கோ அப்படியே ஒரு ஆஸ்கார் அவார்டுக்கு ரஞ்சிக்கு ஒரு நடிப்பை கொட்ட, என்னடா இவன் நம்மளை பார்த்தோன்னே கண்ணை கசக்கிறான், ஏதோ பிளான் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி தான் வருது சைக்கோ. அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்க பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினைக்கல, என்ன இப்படி பண்ணிட்டீங்கலாம் கேட்க அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் நம்ம ஆள். ஸோ ஜங்குக்கு அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர் கொடுக்க இப்போ தான் அதை பார்க்க அதில் வந்துட்டு அந்த பையனை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பால, அதை வந்து ஹராஸ்மெண்ட்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க, டே என் பையன்டா அவன் மேலே நான் எப்பட்றா அப்படிங்க, இப்படி தானே நீ ரிவெஞ்ச் எடுத்து விட்டு அந்த மனுஷன் போக அங்கே இருக்கிறவங்களாம் அந்த பொம்பளை ஒரு மாதிரி பார்த்து பேச, அதுக்கு ஒரு மாதிரி அங்கேருந்து அது தலை தறிக்க வீட்டு பக்கம் ஒன்றா அதுக்குள்ளே அது நியூஸாக எல்லா பக்கமும் பரவ பார்க்குறவங்களாம் அந்த பொம்பளை ஒரு மாதிரி குறுகுறுன்னு சீ இவளா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அந்த சைக்கோக்கோ இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே செம்ம கடுப்பாக அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க லேடிஸ் பக்கத்தில் அப்படியே வந்து என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஆன்லைனில் வரதெல்லாம் உண்மையா, அப்படிலாம் நான் பண்ணலை, நான் உடனே என் பையனை கொடுமைப்படுத்துகிறேன், வாழ்னு கத்துறா பைத்தியக்காரியாட்டம், இவே யார் இருக்கி அப்படிங்கிற மாதிரி 3 பேர் பார்த்தவங்களோ. ஆன்லைனில் வந்தப்போ கூட எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ கன்ஃபார்ம் நீ இங்கே கத்த பார்த்தாலே தெரியுது உன் பையனை நீ கொடுமை தாண்டி படுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பேச, அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ செம்ம கடுப்பா கார் அப்படியே ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இந்த அடிதாங்கி இருக்குல்ல பாவம் அப்புறாணி பயபில்ல, அதுக்கு தான் திரும்ப கால் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவள் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல, என்ன வேணாம் கால் பண்ணிட்டே இருக்க எடுக்க மாட்டேங்கிறேன்னு பார்த்தா அப்போ
தான் அவங்க ஸ்கூலுக்கே வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போக அவள் பார்த்துட்றா காரில் வரவளோ. அவ்வளோதான், இது பைத்தியம் முடிச்சிருச்சு. அப்படியே செம்ம கடுப்பில் இதுக்கெல்லாம் காரணம் இவ்வளோ தான் இருப்பாலும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு அடிதான் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ளேயே வந்தது. அவங்க முன்னாடி போயிடறாங்க. இது காரை நிப்பாட்டிட்டு அப்படியே பின்னாடியே குடுகுடுன்னு ஓடி வர நம்ம அது சங்குக்கோ குறுக்க வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி இந்த கௌசிக் குறுக்க வந்தான்னு வந்து நிற்க, டே நீ என்ன நிறுத்துற? அப்போது நீயும் அவளும் கூட்டுக்கலவானியா இரு, உங்கள் 2 பேர்த்து மேலே மேலிடத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என்ன பண்ணுற பாரு, வாழ்னு கற்றுது அந்த பொம்பளை. மேடம் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? இப்போ எதுக்கு பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்கள் பையன் சொல்லி இப்படி கிறுக்கி மாதிரி ஆயிடாதீங்க. ரொம்ப கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்தில் யாருக்கும் குழந்தை இல்லையா? அவங்கெல்லாம் எந்த குழந்தை மேலேயும் பாசம் வைக்காம தான் இருக்காங்களா? எதுக்கு இப்படி லூஸு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறது ஓவர் டாக்ஸிக்காக இருக்குன்னு தெரியுதா இல்லையா? உங்கள் பையனுக்காக பையங்கிறீங்களே. உங்களுக்கு எப்படி உங்கள் பையன் முக்கியமோ அதே மாதிரி அந்த மிஸ் அவங்களுக்கு அம்மா இருப்பாங்கள்ல, அவங்க அம்மாவுக்கு அவங்க முக்கியம் இல்லையா? அவங்க குழந்தை அவங்களுக்கு முக்கியம் இல்லையா? அம்மா உங்களுக்கு மட்டும்தான் குழந்தை இருக்க மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு என்ன தான் ஜங்குக்கு வந்து அவங்களுக்கு புரிய வைக்க நினச்சாலும் இந்த கிறுக்கியோ நான்லாம் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேன். என் குழந்தை தான் எனக்கு முக்கியம், என் பிள்ளை தான் திருப்பி லூஸு மாதிரியே பேசுது. ஐயா இது ஒரு சைக்கோ, இதுக்கிட்ட திருப்பி பேசணும்னா நமக்கு தான் பைத்தியம் முடிக்கும் அப்படின்ட்டு ஜங்குக்கோ இதுக்கு மேலே பேச்சு இல்லை, வாடி கிறுக்கி அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வரான். இவன் என்ன நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், என்னை கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான், கைப்பிடிச்சி எடுத்துட்டாங்கிற மாதிரி அந்த பொம்பளையோ லபோதிபோன்னு கத்திட்டு வர, அட மூதேவி வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி தான் ஜங்குக்கு இழுத்துட்டு வந்து அப்படியே நிப்பாட்ட. இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்த பொம்பளையோ பேன்னு அந்த ஒரு கிளாஸ் ரூமே பார்க்குது. ஆக்சுவலி அங்கே என்னன்னா உள்ளே இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம அடிதான் இங்கேயும் புளி மூட்டை தான். 2 பேரும் தான் ஒன்றா இருக்காங்க, ட்ராயிங்லாம் பண்ணி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா அந்த குட்டி பையன் இருக்கான்ல புளி மூட்டை, அவன் தான் கால் பண்ணியிருப்பான். இந்த பைத்தியம் கால் பண்ணியிருக்காது, அவன் தான் அவங்க அம்மா ஃபோன்லேருந்து கால் பண்ணி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் ஒன்றா உட்காந்து ட்ராயிங் பண்ணிட்டு இப்போ என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த அடிதாங்கியும் கேட்க அந்த புளி மூட்டையை பெருச்சு இப்போ தான் எல்லாத்தையும் சொல்லுது. எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி தான், எங்கள் அம்மா வந்துட்டு சண்டை போட்டு அப்பா அம்மாவுமே சண்டை போட்டுக்குவாங்க, அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி வெளியில் வந்து எங்கள் அம்மா பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சண்டையை போட்டு வச்சிரும். இப்படி எல்லாத்தையும் சண்டையை போட்டால் அவங்க எல்லாம் என்னை சேர்த்துக்க கூட மாட்டாங்க. நான் தனியாகவே இருக்கிறது எனக்கு வேதனையாக இருக்குது, எனக்கு பேசி அழ கூட ஆள் இல்லைன்னு அந்த குழந்தையோ அப்படியே கதறி அழறான். அந்த குட்டி கொஞ்சம் அடிதாங்கிக்கோ வந்துட்டு ஒரு மாதிரி நம்மளை விட இவனை ரொம்ப வச்சு செஞ்சுருக்காங்க போலயே, ரொம்ப அடிபட்டிருக்கானே பயப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புளிமூட்டையை தூக்கி வச்சு கொஞ்சரா, இங்கே பாரு கண்ணா, நீ இனிமேல் ஃபீல் பண்ணாத, இனிமேல் நான் தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் உனக்கு எப்பவும் எந்த நேரத்துலையும் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவனோட சிரித்து பேசிட்டு இருக்கா. அவனும் வந்து பேசுகிறான். இது எல்லாத்தான் அந்த சைக்கோவை கூட்டிகிட்டு வந்து ஜங்குக்கும் காட்டியிருப்பார். ஸோ அந்த சைக்கோவோ இப்போ தான் தன்னோட தப்பையே ரியலைஸ் பண்ணுது. இத்தனை நாளாக பையன் மேலே பாசம்னு பைத்தியக்காரத்தனமாக டாக்ஸிக்காக அவனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதுக்கு இப்போ தான் புரியுது. அவ்வளோதான், என்ன கட் பண்ணால் இந்த கேஸ் தான், ஏன்னா கேஸ் போட்டிருப்பாங்களே அதுதான் வருது. ஸோ வந்துட்டு நம்ம அடிதாங்கி பக்கம் ஆஜரான வக்கீலும் திறமையான வக்கீல். ஸோ வந்துட்டு நம்ம வக்கீல் வண்டுமுருகன் மாதிரி இல்லாமல் நல்லபடியாக வந்துட்டு அவங்க வாதாடுறாங்க. அத்தனை ப்ரூஃபையும் முன்வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த மிஸ்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இயல்பான வாழ்க்கையவே வாழ விடாமல் இவ போட்டு படுத்தி எடுத்திருக்கா. எங்கே போனாலும் பின்னாடி போகிறது, ஃபோன் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறதுன்னு ஒருத்தர் போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த மனுஷி தற்கொலை ரேஞ்சுக்கு போயிருக்குன்னா அதுக்கு எல்லாம் காரணம் இவங்க தான். இதெல்லாம் பத்தாதுன்னு கடைசியாக கொடுத்த ஃபேக்காக வந்து அந்த அவங்க மேலே கேஸ் கொடுத்ததுன்னு இந்த மாதிரி இத்தனை இதையும் இவங்க பண்ணிவிட்டு கடைசியில் தூக்கி எல்லா பழியும் அவங்க மேலே போடுறாங்க. ஸோ என்னது கட்சிக்காரர் ரொம்ப ஒரு அப்ராணி பாவம், அது ஒரு அடிதாங்கி, இதுக்கு மேலேயும் அதை போட்டு கொடுமைப்படுத்தினா போய் சேர்ந்துடும், தயவு செய்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் வாதாடினதில் அப்படியே வந்துட்டு ஜட்ஜும் வந்துட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு. எவிடன்ஸ் பக்காவாக இருக்கிறனால அப்படியே இங்கே சைக்கோ வேறு இப்போ ஆஃப் ஆகி கிடக்குதா, அதனால் அதுக்குமே வந்துட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஏன்னா அதுக்கு மேலே குற்றச்சாட்டு கரெக்டாக இருக்குது, மேலும் இது பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் வேலை அந்த மாதிரி ஆள் வச்செல்லாம் அடிக்க பார்த்துருக்க நீ அப்படின்னு. அது ஆள் இல்லைடா என் புருஷன் அப்படிங்கிற மாதிரி எவனோ ஒருத்தன் வச்சு அடிக்க பார்த்தியா இல்லையா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சேன் பாரு உனக்கு ஆப்ப அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க. அது என்னென்னா இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணனால இவங்களை தூக்கி ஜெயிலில் போடவும், அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் அனுபவித்த அடிதாங்கிக்கு ஒரு ஆறுதல் பரிசாது கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு அடிதாங்கிக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு பைபிளில், அதனால் வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட்டையும் இந்த அம்மா படுத்தின பாட்டுக்கு இது தூக்கி ஜெயிலையும் போடுறதாக இந்த நாட்டாமை தீர்ப்பு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாரு. ஒரு வழியாக அந்த ஸ்கூலோட கேஸும் முடியுது. ஸோ இதை பற்றி வந்துட்டு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கார்ல அவர் வந்துட்டு பேசுகிறாரு.
அவர் என்ன ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறான்னா, இந்த ஸ்பெஷல் டீம் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணதுக்கு காரணமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவோ டீச்சருக்காகவோ அப்படின்னு மட்டும் கிடையாது, முக்கியமாக பேரண்ட்ஸ்க்காகவும் தான். ஏன்னா இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் குழந்தைய அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, எதுவும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் ஸ்கூலுக்கே உங்கள் பிள்ளைங்களை அனுப்பாதீங்க, தயவு செய்து வீட்டிலே வச்சுக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் குழந்தை இங்கே விட்டுட்டு இருக்கிறவனெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிங்கன்னா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, ஃபேக்காக வந்துட்டு ஆனாவுன்னா அவங்க மேலே ஒரு கேஸை கொடுத்துட்றது, இப்படி நிறைய பாதிக்கப்பட்டு உசுறு போகிற அளவுக்கு கூட நடக்குது. இதனால் இனி வந்துட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்கவுங்க விஷயத்தை கரெக்டாக இருக்கணும். தவறினால் எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கப்படும். இப்போ எப்படி நடந்துச்சு அந்த பேரண்ட்க்கு கிடைச்சது, அதே மாதிரி தான் யாருமே டாக்ஸிக்காக இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி ப்ரெஷர் பண்ணி பொய்யா ஏதாவது கேஸ்லாம் கொடுத்தா கண்டிப்பாக வந்துட்டு பாதிக்கப்படுவீங்க, உங்களுக்கும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேங்கிற மாதிரி நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரும் வந்துட்டு சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இங்கே ஒரு வழியாக அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சல. ஜங்குக் வீட்டுக்கு வராரு. வந்ததுமே உங்கள் ஞாபகங்கள் தான் வருது. ஃபோட்டோஸ்லாம் அப்படியே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் டைரியெலாம் எழுதி வச்சுருக்கீங்க, அதையுமே எடுத்து பார்க்குறாரு. அப்போ தான் அந்த கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் அவருக்கு விஷுவலாக ஞாபகத்துக்கு வருது. அந்த பையன்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, எதுக்காகடா இப்படி பண்ண? அப்போ அவன் சொல்லியிருப்பான், இவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, பாசமாக இருந்தாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் அவங்கள லவ் பண்ணேன், நான் லவ்வையும் சொன்னேன், அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, எனக்கு கோவம் வந்துருச்சு, குத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போதும் அந்த டைரியில் எழுதிக்கிறது பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் உள்ளே போகிறாரு. உங்களை பற்றின நினைவுகள் தான். ஸோ நீங்களும் அவரும் தனியாக இருக்கும் போது எப்படியெல்லாம் இருந்திருப்பீங்க அதெல்லாம் நினைக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு அப்படியே வந்துட்டு அப்படியே நீங்கள் ஒர்க் முடிஞ்சு வரும்போது அவர் அப்படியே வந்துட்டு ஏதாவது உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கும்போது பின்னாலேருந்து வந்து அப்படியே ஹக் பண்ணி அப்படின்னு அவர் கழுத்தில் நீங்கள் கிஸ் பண்ண, ஹே வந்துட்டியா, சரி நம்ம வெளியில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கைப்பிடிச்சி கேட்க, இல்லை பசங்களுக்காக நான் ஸ்பெஷல் கிளாஸ் ரெடி பண்ணியிருக்கேன், நான் போகணும், ஜஸ்ட் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கொலை பண்ணாலாம் அந்த பையனை பற்றியும் பேசி அவனோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கூட ஷேர் பண்ணி நல்லா படிக்கிற பையன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. என்னடா இது அப்படின்ட்டு ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறாரு. ஸோ அவர் அப்படியே அதை பற்றிக்கிட்டே இருக்கும்போது வந்து காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. யார் வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்தால் அங்கே நிற்கிறது என்னமோ நம்ம ஜாய் தான். ஸோ அவரோ, என்னடா வீட்டை பூத் பங்களா மாதிரி இருட்டுக்குள்ளேயே வச்சுருக்க, ஆனால் இருட்டுக்குள்ளே கூடி இருக்கிறோன்னே லைட்டை போடு அப்படின்னு சொல்ல, இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பார்க்க, இது என்னடா வம்பா போச்சு, நீ என் பையன் தானே, உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா, அதை வேறு நான் இன்ஃபார்ம் பண்ணி தான் வருமா, அப்படியே ஊறுகாய் செஞ்சா கொஞ்சம் மீந்து போச்சு, அவனை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு ஆக்சுவலி அவர் சும்மா தான் சொல்கிறாரு. ஆனால் அவனை என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான், எப்படியும் தான் பொண்ணோட நினப்பில் தான் உழண்டுட்ருப்பான் அப்படின்னு சொல்லி தனிமையில் விடக்கூடாதுன்னு தான் வந்திருப்பார். எதிர்பார்த்த மாதிரியே தான் அவரை சுற்றி முற்றி பார்க்க அங்கே ஜங்குக் வந்துட்டு உங்களோட கடைசியாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் அங்கே இருக்கும், அதை நெஞ்சோடு நினச்சிட்டு தானே எப்போ படுப்பார். ஸோ அது அங்கே பக்கத்துலேயே இருக்க, இன்னும் இவன் நினப்பிலே தான் இருக்கானா அப்படின்ட்டு லேப்டாப்லேயும் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பார்ல, அதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போதும், இன்னுமாடா நீ இந்த கேஸை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, முடிஞ்சு போச்சு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் ஏன் அப்படிங்கும்போது எந்த பதிலும் வராது. இவன் வாயை திறக்க மாட்டான் அப்படின்ட்டு, டே உன் வீட்டுக்கு வந்துருக்க பசிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்ல, சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் எடுத்து செய்ய போக, அடச்சை இதுக்கு பேர் சமைக்கிறதாடா, இதெல்லாம் எனக்கு வேணாம், ஏதாவது நீயா சமைச்சு கொடுறானா, எனக்கு சமைக்கலாம் தெரியாது, நான் வேணா போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. ஸோ கட் பண்ணால் இங்கே நம்ம கைராவும் வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டே ஒரு காருக்குள்ளே ஏறா. அங்கே உள்ள ஜங்குக் தான் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் வந்து ஜிமினும் இருக்கான். ஸோ அவனும் வந்துட்டு ஒரு மரண பீதியிலே இருக்கா. ஜிமினோட ஃபேஸை பார்த்துட்டு ஜங்குக், நீ ஏன்டா இப்படி பயந்து சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி, பயம்லாம் இல்லை, அவங்க கூட இருந்தால் திருப்பி அடுத்து ஏதாவது வேலை வந்துருமா, தயவு செய்து என்னை வீட்டில் விட்டுருங்க, இதுக்கு மேலே அவங்க கூட நான் கூத்தடிக்க விரும்பலை, என்னை விட்டுருங்கடாடே அப்படிங்கிற மாதிரி ஜிமினோ விட்டா போதுன்ட்டு ஓடலான்னு பார்த்தா, நாங்கள் அப்படி விட்டுருவோமா அப்படின்னு, ஜஸ்ட்டு சாப்பிட வந்திருக்கோம், இப்போ எந்த கேஸ் வரப்போகுது, இந்த காரில் உட்காந்துக்கும் போது கேஸாக வரப்போகுது அப்படின்னு சொல்ல, என்ன வாய் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்குறான். ஆக்சுவலி அவன் மைண்டில் நினச்ச மாதிரியே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்க இங்கே 4-5 பசங்க அப்படியே எல்லாம் அவனுக்கு சின்ன சின்ன பசங்களாக தான் இருப்பானுங்க, இன்னும் பார்க்கறதுக்கு ட்ரிங்க்ஸ் போட்டு போதை போட்டால் அப்படி இருப்பானுங்க, அந்த மாதிரி தான் அப்படியே வந்துட்டு நடந்து வரானுங்க. வரது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க காரெல்லாம் வந்துட்டு அவனுங்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. இவனுங்க எதுக்குடா இதை பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோ அப்படியே இறங்குறான். இதை வந்து ஜிமின் சரி ரைட்ரா சைக்கிள் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அடுத்த நிமிஷம் நம்ம கைராவும் இறங்க, அவ்வளோதான் இந்த இறங்கிட்டால, அவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் சும்மா இருக்க மாட்டான் போலையே, இந்த
கிளம்பிட்டுச்சுங்க 2 பேரும். நம்மளும் சிக்கி சீரழிய வேண்டியதான். ஐயோ இதுக்கு நான் வீட்டுக்கு போயிருப்பேனேங்கிற மாதிரி ஜிமின் புலம்பிட்டுருக்கா. இங்கே அப்படியே வந்துட்டு கைராவோ அப்படியே முன்னாடி வந்து பார்க்க இந்த பசங்க காரவோ திறக்க ட்ரை பண்ணீங்களா ஒரு 3 பேர் பக்கம். அவனுங்களாம் வந்து ஒரு கார் மட்டும் திறந்துருக்கு, அதுக்குள்ளே ஏறி உட்காந்துடுறானுங்க. அதுக்கு முன்னாடி ஜங்குக்கு போய் அங்கே நின்றுட்டு, டே உங்கள்கிட்ட லைசன்ஸ் கூட இருக்காது, இப்போ எதுக்குடா நீங்கள் கார் எடுக்கிறீங்க, யார் கார்னே தெரியல, திருடுறீங்களாடா திருட்டு போயிலுங்களாங்கிற மாதிரி அப்படியே ஜங்குக்கு வந்து நிற்க இந்த பசங்களும் வந்துட்டு யோ பூமரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அசால்ட்டாக வந்துட்டு ஜங்குக்கை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் கைராவும் வந்துட்டு ஒரு பையனை மட்டும் அப்படியே வந்துட்டு ஓரங்கட்டிட்டான். பிகாஸ் அவன் வந்து ஒரு பொண்ணை வந்துட்டு ஏதோ அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணுமே ட்ரிங்க்ஸோ இல்லை ட்ரக்ஸோ ஏதோ எடுத்துருக்கு. 2 பேருமே தள்ளாடி தான் வராங்க. என்னமோ தப்பாக இருக்கேன்ட்டு தான் கைராவும் அங்கே போயிருப்பா. ஸோ இங்கே ஜங்குக்கு வந்து பிளாக் பண்ண அங்கே கைரா பிளாக் பண்ணுறா. அப்படியே வந்துட்டு கைராவோ டே அந்த பொண்ணை என்னடா பண்ணுறா விட்றா அப்படிங்கிற மாதிரி போக நீ யார் போலீஸா அப்படின்னு கேட்குறான். ஆமாடா போலீஸ் அப்படின்னா ஐயோ பயந்துட்டோங்க அடிப்படி அங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு அசால்ட்டாக இருக்கா. அப்படிங்க மவனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது சர்றன்னு இப்போ கார் வர சவுண்டு கேட்குது. அவன் மேலே ஏற்றுற மாதிரி வர கைராவோ நகர்றா. பார்த்தா அப்படியே வந்துட்டு அந்த கார் பேனட் மேலே ஜங்குக்கை படுக்க வச்சு ஓடிடுறாங்க. ஆக்சுவலி அவர் நவராமல் நின்னால அவனுங்க பட்டுக்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் அதுலேயும் விடாமல் ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே மேலே இருக்காரு. ஸோ அவனுங்களும் வந்துட்டு அப்பயும் கூட நிறுத்தாமல் சைத்தானுங்க அப்படியே ஓட்டிக்கிட்டு வரானுங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்கும்போதே அந்த பொண்ணு பையனை நின்றுட்டாங்களா, அவங்களும் ஒரே கேங் தான் போல. ஸோ அந்த அராத்து பிள்ளைங்க அப்படியே அந்த புள்ளையும் தூக்கி அந்த உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக இங்கே வந்து அப்படியே ஜங்குக்கும் கைராவும் முழிச்சிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறதுன்ட்டு சரின்னு சொல்லிட்டு திருப்பி இவங்களும் கார் எடுத்து கிளம்ப ஜிமினோ சார் தான் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காரு. ஸோ வந்துட்டு இவங்க பின்னாடியே போகிறாங்க. அப்போ போகும்போது கூட ஜங்குக்கோ தம்பி இறங்குப்பாங்கிற மாதிரி, தம்பி நிறுத்து நீ ஓவர் ஸ்பீட் போகிற தப்பு அப்படின்னு. பிகாஸ் அவனுங்க போகிற வழியிலலாம் வேற பட்டாசை வச்சுட்டு அதை எல்லா பக்கமும் அப்படியே பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பப்ளிக்கை வந்துட்டு இம்சை பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு இருக்குது. என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல் அவரையுமே இன்சல்ட் பண்ணுறானுங்க. வயசுக்கு கூட கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம ஐயா இந்த பெருசு வேறு ரொம்ப செல்ல பண்ணுது, இந்த பட்டாசை கொளுத்தி அது காரில் போடணும் பூமரு அப்படின்னு சொல்லிட்டலாம். அப்படியே வந்துட்டு பட்டாசையும் தூக்கி இப்போ வந்துட்டு ஜங்கு கார் பக்கம் அப்படியே திருப்பி விட்டுட்டு இருக்கானுங்க. இங்கே பின்னாடி இருக்க ஜிமினோ வந்துட்டு நர்த்தனம் ஆடிட்டு இருக்காரு. பிகாஸ் இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து கைரா இவர் கையில் தான் கொடுத்துட்டு போயிருப்பா. அந்த மனுஷனும் அது கொட்டிடக்கூடாதுன்னு அந்த இடத்துல கூட அதை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு இருக்க ஜங்குக்கு ஃபோர்ஸாக வந்துட்டு காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அவனுங்களை பிடிக்கணுமே பைத்தியக்கார பையனுங்க. அவனுங்க பாட்டுக்கு கசாமசான்னு போகிறானுங்க. அதுலேயும் அந்த ரோடு கிராஸ் பண்ணால் அங்கே ஆளுங்களாம் நிற்கிறாங்க. இவனுக்கு விட்டால் ஏற்றுற மாதிரி போகிறானுங்க கிறுக்கணுங்க. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு பதறி அடிச்சிட்டு வர இந்த பக்கம் கைரா வந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு குறுக்க பூந்து பிளாக் பண்ணலாங்கிற மாதிரி தான் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, இவங்களை எப்படியாவது ஸ்டாப் பண்ண சொல்லி அங்கே ஒரு சைக்கிள் இருக்கும், அதை தூக்கி அப்படியே வந்துட்டு சொருவி விட்டுறாங்க. ஸோ அவங்க சொற்கூட அது வந்து அப்படியே சொருவிக்குது காரில். ஸோ காரும் ஒரு வழியாக ஸ்டாப் ஆகுது. அப்பாடா அப்படின்ட்டு இருக்கு. உடனே ஜங்குக்கும் வந்து காரை விட்டு இறங்கி வந்து டே யாரா நீங்கள் இறங்குங்கடா, என்னடா அப்படி பண்ணுறீங்கிற மாதிரி வந்து அவனுங்களை பிடிக்கிறாரு. காரை திறந்து அந்த மனுஷன் மிரட்டா இவனுங்களும் அப்படியே ஓவர் ஆட்டிடியூடில் ஓவராக சீனை போடுறானுங்க. எப்படின்னா அப்படியே ஐயோ நாங்கள் சின்ன பசங்க அங்கிள் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற மாதிரிலாம் சீன் போடுறானுங்க. அதெல்லாம் பார்க்கும் போதே பக்கம் நடிப்புன்னு தெரியுது. செம்ம கடுப்பாகுது ஜங்குக்கு. அப்படி ஒரு அராத்த பயலுங்களாக இருக்கானுங்க. ஸோ அதுக்குள்ளே போலீஸும் வருது. ஸோ மொத்த கும்பலும் அப்படியே வந்து இப்போ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. போலீஸோ கூட சத்தம் போட்டுட்டு தான் இருக்காங்க. டே உங்களுக்குலாம் அறிவில்லை, சின்ன பசங்க தான், லைசன்ஸே இல்லை, அடுத்தவங்க காரை எதுக்கு ஓட்டினீங்க, இது திருட்டுக்கு சம்ம தெரியுமா அப்படி இப்படின்னு அதுவும் மக்கள் மேலே ஏற்ற பார்த்துருக்கீங்கன்னு அவர் என்ன தான் சொன்னாலும் இவனுங்களோ அதுலேயும் ஒருத்தர் ஹெட் மாதிரி இருப்பான். அவனும் வந்துட்டு சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டோம் சார் இதே தான் திருப்பி சொல்கிறானே தவிர இதில் அவனுங்களாம் பார்க்கறதுக்கு வந்துட்டு அப்நார்மல் சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்க. அதுலேயும் அந்த பொண்ணு வேறு வந்துட்டு மயங்கி விழுந்துட்டுருக்கா. ஸோ வந்துட்டு என்னடா பண்ணீங்க அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டால் அது எங்கள் ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் ட்ரிங்க் ஓவராக பண்ணிட்டா அதுதான் அப்படிங்கிறானுங்க. ஏன்டா ஓவர் ஸ்பீடில் அதுவும் அடுத்தவங்களோட வண்டியை லைசன்ஸே இல்லாமல் ஓட்டியிருக்கீங்க, 10 குறைக்க ஒரு பொண்ணு அது ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணியிருக்கு, உங்களுக்குலாம் தெரியுதா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு லெஃப்ட் ரைட் வாங்கினாலும் ஒன்றே திருப்பி சார் நாங்கள் சின்ன பசங்க சார் தெரியாமல் பண்ணிட்டோம் சார் இதே தான். ஏன்னா அவன் ஒன்றும் தெரியாமல் பண்ணல, அந்த தருதலைனா எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுது. அந்த அராத்துக்கு என்ன பிரச்சனைங்க என்ன இதுனா என்ன பண்ணாலும் வந்துட்டு சட்டம் வந்துட்டு சின்ன பசங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த 18 கீழே உள்ளவங்களெல்லாம் வந்து தண்டிக்க மாட்டாங்களா, அதனால் நாங்கள் வந்துட்டு மைனர் சார் இன்னும் மேஜர் ஆகலைன்னு இந்த ஒரு சாக்கை வச்சு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த சனியனுக்கு எல்லாம் தெரியும், தான் பண்ணுறது தப்பு எல்லாமே தெரிஞ்சே பண்ணுறானுங்க. ஏன்னா தண்டனை கிடையாதுல்ல, அந்த ஒரு காரணம் தான், வயசை காரணம் காட்டி தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தரதலை இவ்வளோ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு சும்மா அதே ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவனுங்க இப்படி உள்ளே உட்காந்துருக்க தெரிஞ்சு இந்த பசங்களோட கிளாஸ் சார் வர்றாரு. எனக்கு தான் புரியவே இல்லை. எல்லாம் பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க, இந்த ஊரில் மட்டும் இதுக்கு சாரை கூப்பிடாதுன்னு சொல்லி அந்த கிளாஸ் சார் வந்துட்டு இவங்களுக்காக பேசி சின்ன பசங்கன்னு சொல்லி அவனுங்களை வெளியில் விடுறதுக்கும் இந்த மனுஷன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவனுங்களும் வந்துட்டு அப்படியே
போலீஸ் முன்னாடி மட்டும்தான் மூஞ்ச பவ்யமாக வச்சு நாங்கள் சின்ன பசங்க சார் ஒன்றும் தெரியாது சார் திருப்பி சொன்னதே சொல்கிறானுங்களே தவிர அங்கே இருக்கிற நம்ம ஜங்குக்கு அவங்க டீமெல்லாம் பார்த்தாலே வந்துட்டு வேணுக்குனே கையை காலெல்லாம் ஆட்டி ஒரு மாதிரி வந்துட்டு ஆட்டிடியூடாக தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கே தெரியுது இவனுங்க வேணுக்குன்னு பண்ணுறானுங்கன்னு. பட் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்க இந்த நாய்ங்களாம் வந்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோமே அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறானுங்க. வந்துட்டு ஜங்குக்கும் உங்கள் ஆளுங்களோட வெளியில் வரலான்னு பார்த்தா போலீஸ் குறுக்க வந்து எங்கே போகிறீங்க, அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானுங்க, உட்காருங்க ஸ்டேஷன்லங்க. என்னடா நடக்குதுங்கன்னு எப்பவும் போல நம்ம சாய் தான் வராரு. வந்துட்டு என்னடா நீங்கள் சின்ன பசங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கானுங்க, இப்படியா இருப்ப, எதாக இருந்தாலும் ஸ்கூலில் பார்த்துக்க மாட்டியா அப்படி இப்படின்னு பேசிட்டு வர. உங்களுக்கு அவனுங்களை பற்றி தெரியாது, ஆள் தான் சின்ன பசங்க, ஆனால் மூளையெல்லாம் அப்படி வேலை பண்ணுற மாதிரி தெரியல, எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்படி இருப்பானுங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வெளியில் வந்தால் அங்கே நம்ம ஜங்கு கூட காரை போட்டு தாறுமாறாக அவனுங்க உடைக்கிறதும் அப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷனை வச்சுட்டு எல்லா பக்கமும் அப்படியே வந்துட்டு அந்த இதை வந்து இது பண்ணி கேஸை வெளியே ஆக்கி விட்டுட்டு இருக்கானுங்க. பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பாருங்கள், நீங்கள் சொன்னீங்களே அந்த சின்ன பசங்க, அது இவனுங்க தான், இவனுங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்க அவருக்கும் செம்ம கடுப்பாகுது. இவனுங்களெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும், சரியாக முடிச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் இருக்க. இங்கே கைராக்கெலாம் சும்மாவே கோவம் வரும். ஜிமினோ இன்னுமா இவள் பத்திரகாளியாக மாறல அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் அவள் அவ்வளோ கோவத்தையும் அடக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் என்ன வேலை பார்க்குறானுங்க இவனுங்க சின்ன பசங்களா, இன்னைக்கு விட்டானவனுங்களை பிரின்னு பிரிச்சிடும், பொழந்து கட்டிடுவாங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் நிற்கிறான். ஜங்குக்கும் அதே அளவு தான் ஆத்திரம் இருக்குது. சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு இத்தனை சேட்டை செய்கிறானுங்களே அப்படின்னு அந்த நாய்ங்களும் வந்துட்டு அராத்து வேலையை அப்படி பார்த்துட்டு அப்படியே பேன்னு கத்திட்டு ஓடிடுறானுங்க. ஸோ இப்படியே வந்துட்டு அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டேவே நம்ம வேலையை காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டாமே டர் அப்படிங்கிற மாதிரி அங்கே தான் வந்து நிற்கிறாரு. இந்த அராத்து பைபிளிங்களோ வரும்போதே வந்துட்டு வம்பு எடுத்துட்டு குறுக்க வரவனுங்களாம் புள்ளி பண்ணி அடிச்சுக்கிட்டு தான் வருதுங்க. ஸோ உள்ளே அதுங்க வரவும் நம்மால் வந்து குறுக்க நிற்கவும் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடறானுங்க. இந்த ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேடா இந்த பாட்டை இதோடு முடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தான் சீக்கிரம் அடுத்த பாட்டிலே முடிச்சு விட்டுறேன். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.